காரணீச்சரத்து சிவசக்தி சொந்தங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, ஒருத்தர் இருந்தாலும் அப்படி கேட்பீங்க. சில கோயில்களில் அந்த மாதிரி கிருஷ்ணர் மாதிரி அர்ஜுனன் ஒருத்தருக்கு மாதிரிலாம் பேசுகிற அனுபவம்லாம் உண்டு. பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு ஒரே ஒரு ஆடியன்ஸ் தான் இன்றைக்கி இருந்தார். நம்ம தட்சிணாமூர்த்திக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்க, சனகாதி முனிவர்கள்னு 4 பேர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி பெரும் கருணை உள்ளவர். எப்பவுமே காரணீஸ்வரர் போனியா நிறைய மக்கள், அவ்வளோ விரிப்புகளும் நிறையிற மாதிரி இருப்பாங்க. அதில் எப்போவுமே சுவாமி இங்கே வள்ளல் தான். அடியார்களை கொடுப்பதிலும் காரணீச்சரத்து இறைவன் வள்ளல் பெருமாள் அப்படின்னு சுவாமியை வணங்கி நம்முடைய பெண் அடியார்கள் திருக்கூட்டம் நாளைய தினம் நிறைவு நாள். நம்ம எல்லாருமே தை பொங்கல் கொண்டாட இருக்கின்றோம். நிறைவு நாட்கு முன்னாடி நாள் வரைக்கும் நிறைவாணி பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஐயா அவர்கள் அடியேனை ஊக்குவிக்கின்றார். உங்களோடு பேசுவதில் பரம ஆனந்தம். நம்முடைய அடியார்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருப்பாங்க, அதனால தான் கொஞ்சம் மெதுவாகவே ஆரம்பிக்கும். அதனால் இன்று நம்முடைய சிறு தொண்டர் அப்படின்னு வணங்கிவிட்டு அப்படியே நம்முடைய மங்கையர்க்கு அரசி மாணி அப்படின்ற பாண்டிமாதேவியை நாம் தரிசிக்க வேண்டும். தரிசனம் செய்து அப்படியே பாண்டிமாதேவியினுடைய வரலாறு போகலாம். நாளை வரை போகும். நாளைக்கு காரைக்கால் அம்மையார். அடியேனுடைய எண்ணம் காரைக்கால் அம்மையார் பெண்ணடியார் அப்படின்றதோட நிறைவு பண்ணணும்னு ஆசை. அப்படி வலம் வரும் பொழுது காரைக்கால் அம்மையார் இந்த கைலாயத்தில் நிற்கக்கூடிய காட்சி நம்ம காரணீச்சரத்தில் உண்டு. இப்படி போனீங்கன்னா பஞ்சபூத தலத்தையும் அப்படியே பார்த்துடலாம். அப்படி வலம் வரும் பொழுது மிகவும் அழகாக அப்படியே சுவாமி பஞ்சபூத தலங்கள், அதுக்கு முன்னாடி கைலாய காட்சின்னு இருக்கும். கைலாய காட்சியில் காரைக்கால் அம்மையார் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது தான் இப்போ ஒரு எண்ணம் தோன்றியது. காரைக்கால் அம்மையாரை மட்டும் நான் பெண்ணடியார்னு சொல்லி நிறைவு பண்ணா, அம்பாள் எவ்வளவு பெரிய அடியார். சுவாமிக்கான முதல் அடியார் யாருன்னா அம்பாள் தான். அதனால்தான் அந்த 16 செல்வங்கள் கொடுக்கக்கூடிய கலையாத கல்வியும் குறையாத வயதும் அதில் பெரிய தொண்டர், அந்த தொண்டருடைய தொண்டச்சியாக அம்பாள் தான் இருப்பாள். அலையாழி அரிதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியேன்னு முடியும். அந்த 15 செல்வங்கள் எல்லாம் படிப்பு, பணம், வேலை, மனைவி, குழந்தை, புகழ், ஆட்சி எல்லாம் வரும். அந்த 16வது செல்வம் என்னன்னா நம்ம நல்ல அடியார் கூட்டம் தான். நல்ல தொண்டரோடு கூட்டு கண்டாய். சுவாமியே தொண்டரான், அடியார்களுக்கு சுவாமி தொண்டரான். அந்த தொண்டர்கிட்ட இவ வேலை பார்க்குறாளாம். இப்போ எவ்வளோ பெரிய அடியார் அம்பாள். அதனால் நாளைய தினம் அம்பாளோட நிறைவு பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன விண்ணப்பத்தோடு நம்முடைய அடியார் மக்கள் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. நம்ம சிறு தொண்டருடைய வரலாறு அதுதான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு இருந்தோம். இன்னும் ஒரு சில அடியார்கள் வரணும். அப்படியே நம்ம திருத்தொண்டர் தொகை ஒரு தடவை சில, அதாவது எல்லாம் சொல்லலைனாலும் முதல்ல நடுவில் தொகை கூட்டம் நிறைவு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிறு தொண்டருடைய வரலாற்றினை தொடங்கினோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க பாடுங்க. 3 ஸ்டான்ஸாக தான் பாட போகிறோம் நேரம் கருதி. எந்த அளவு திருமுறை பாடுகின்றோமோ அந்த அளவு சத்தியமாக வாழ்க்கையில் வளங்கள் உண்டு. தில்லை வாழந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து உயவனார்க்கும் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சூழ்குன்றையார் விரன்மிண்டற்கு அடியேன்
அல்லி மென்முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. மன்னிய சிறுமறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனமரனடியே அடைந்திட்ட சடையன் இசை ஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. நடராஜ பெருமானுடைய அந்த டான்ஸுன்றது 2 நாள் முன்னாடி இந்த ஃபிசிக்ஸோடு ஒப்பிட்டு பேசினோம். இதை நான் சொன்னால் சரி சொற்பொழிவாளர் தானே இவங்க ஏதோ கொஞ்சம் சயின்ஸ் நாலேஜோடு பேசலான்னு நினைப்பீங்க. இதை சொன்னது யாருன்னா முன்னாள் மேதகு அமரர் குடியரசர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஃபிசிக்ஸையும் நட்ராஜரையும் கம்பேர் பண்ணி பேசினார்னா அப்போ எந்த அளவு புரியும். அப்படி அவர்களாலும் மறுக்க முடியாதது மறக்க முடியாத ஒரு அற்புதம் தான் நம்முடைய நடராஜர் தத்துவம். இப்படியாக சொல்லி இந்த ஒரு கணவர் ரொம்ப லேட்டாக வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சமயம் முதல்ல கல்யாணம் ஆன புதுசுலனா நீங்கள் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நான் சாப்பிடாமல் இருக்கேன்னு வாங்க மணி. கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவாங்க நான் சாப்பிட்டுடுறேன் வந்தால் எழுப்புங்கன்னு வாங்க. அப்படியே காலம் போகும். எங்க வந்தால் எடுத்து வைக்கிறேன் போட்டு சாப்பிட்ருங்கன்னு வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும் எடுத்து தோசை சுட்டு சாப்பிட்டுக்கும். அடுத்து அதே மாதிரி காலையில் சீக்கிரம் போகிறீங்களா நீங்களே காஃபி போட்டுக்கும். இப்படி ஒரு கணவன் வரும்பொழுது தவறு சொல்லலை. ஏன்னா மனைவிகளும் இந்த காலத்தில் பெரிய வேலைகள்லாம் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருட்டில் மழையில் விதைச்ச நெல்லை சமைச்சு கொடுத்த அடியார்களும் பெண்ணடியார்களும் நம்முடைய பெரிய புராணத்தில் தான் உண்டு. அந்த அடியார் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுடைய சிலபஸில் வந்துடுவார். எனக்கெலாம் 10ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது அடியார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இளையான்குடி மாறநாயனார் தான் போர்ஷன்லேயே இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கொஞ்சம் கூட அழுக்க மாட்டாங்க. அவருக்கு தான் செய்யறது என்ன பண்ணலாம், ஐயோ இப்போ வந்துட்டார் அடியார், சரி சரி பதறாதீங்க காலையில் விதைச்ச நெல் இருக்கும் போய் எடுத்துன்னு. ஒரு சமயோஜித புத்தி அந்த சமயத்தில் கொடுத்தது யார்? அந்த அம்மா. நீங்கள் எடுத்துன்னு வாங்க, அதை பக்குவப்படுத்தி அதை ஆற வச்சு சுட வச்சு நெல்லிலேருந்து அரிசி எடுத்து பின்னாடி நம்ம நட்டு வச்ச கீரைகளை நான் சமைச்சு கொடுக்கேன். அப்போ அந்த இரவு வேளையிலையும் ஒரு அடியாருக்கு தன்னுடைய கணவன் ரொம்ப ஏழ்மை நிலையில் சொல்லியிருக்கலாம், ஆமாம் நீங்கள் போட்டு என்னத்தை கண்டீங்க, ரொம்ப அவசியமா வந்தால் அவர் படுக்கணும், நம்மளும் பட்னி அவரும் பட்னியாக படுக்கணும், நம்ம மட்டும் என்ன வடை பாயசத்தோடு சாப்பிட்டா படுத்தோம் இல்லையே. அதுதாங்க அங்கே பெரிய விஷயம். அவங்க சாப்பிட்டு படுத்திருந்தா கூட எழுந்து இன்னொருத்தருக்கு உணவு கொடுத்தது பெரிய பண்புன்னு சொல்லலாம். அவர்களே உண்ணாமல் படுத்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு சிவனடியாருக்கு விதைக்கப்பட்ட ஒரு விஷயத்தையும் பக்குவப்படுத்தி கொடுக்கும் ஒரு இல்லாள் இருந்தார் என்றால் எதனால் நம்முடைய அடியார்கள் ஒவ்வொருவரும் இங்கே நிற்க மாட்டாங்க சொல்லுங்கள். அதனால் இங்கே நாம் போனால் 3வது அடியாராகவே பார்த்துடலாம் இல்லையா. இளையாந்தன் குடிமாறனா இளையான் குடிமாறனாயனார், தில்லைவாழ் அந்தனர்கள்னு இருப்பாங்க சுந்தரருக்கு, அப்புறம் திருநீலகண்டர் தனி அடியார், அடுத்ததே இளையான் குடிமாறனாயனார். அப்படி அவர் அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா செங்கனார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லுவோம். கோச்செங்கோச்சோழன் திரு ஆனைக்கா போனாலே அவருடைய பிரபாவம் தான். சிலந்தி யானை 1 நிமிடத்துக்கு மேலே நமக்கு நேரம் இருக்காது. எவ்வளோ சுருக்க
அதாவது பல நாட்கள் பேச வேண்டிய திருவானைக்கா கோயிலை சுருக்கி சொல்லக்கூடிய நேரம் தான் நமக்கு இருக்கு. யானை சிலந்தி மாறி மாறி பக்தி. யானை காவிரி நீர் எடுத்துன்னு வந்து அபிஷேக பிரியர் வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இருப்பார். அவரே நீர் சூழப்பட்ட லிங்கம், நீர் திரள் நாதர் சுவாமிக்கு பேர். அங்கே இன்னுமே சதச்சதன் தண்ணி வர மாதிரி யானை வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச பக்தியார். அந்த சமயத்தில் சிலந்தி பார்க்கும் மேலே இருக்கிற அப்படியே காய்ந்த சருகுகள்லாம் சுவாமி மேலே விடுது. அதனால் அது வலை கட்டும். அந்த வலை பாருங்க, சுவாமி சில விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். சிலந்தி வலை அது ஒரு இடத்த அந்த கேப்பே விடாமல் கட்டிடுங்க. சில விஷயங்கள் எப்படின்னே தெரியாது, எவ்வளோ பக்குவமாக ஒரே மாதிரி அழகாக அந்த பில்ட் அப்படின்றது இருக்கு. நம்ம ஒரே நிமிஷத்தில் அதை கலைச்சிருவோம், அது வேறு விஷயம். அந்த மாதிரி இந்த சிலந்தி வலை கட்டும் சுவாமிக்கு நிழலா. அதுக்கு ஒரு நினைப்பா அவருக்கு இதுதான் கொடை பிடிக்குது. சுவாமிக்கு அந்த கருணை பிடிக்கும். நம்ம குழந்தை ஊட்டி விடும், அது எப்படியோ வேணாலும் சாப்பிட்ருக்கோம், தரையிலலாம் விழுந்தா, ஆனால் அந்த பசிக்கு தானே அது ஊட்டி விடும் பொழுது அது நமக்கு அமுதமாக தெரியும்ல. அது மாதிரி சுவாமிக்கு சிலந்தி பக்தியும் பிடிக்கும், யானை பக்தியும் பிடிக்கும். இந்த யானை வந்து தினமும் அந்த நீரால் அபிஷேகம் பண்ணும்பொழுது சிலந்து கூடுக அப்படியே கலைஞ்சிரும். இதனால் சிலந்திக்கு கோவம். ஒரு நாள் யானை துதிக்கையில் போயிடுது. துதிக்கையில் போயிட்டு யானை வலி தாங்காமல் துதிக்கையில் அடித்து 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 யானையும் உயிர் விடுகின்றது சிலந்தி. யானைக்கு முக்தி, ஏன்னா அது எதுவுமே தப்பாக நினைக்கல, அதுக்கு தெரிஞ்ச பக்தி. இந்த சிலந்தி தான் போய் வம்பு பண்ணுது. அதனால் சிலந்திக்கு இன்னொரு பிறவி உண்டு, வினை கழிய. ஆனால் சிவத்தொண்டு செய்ததால் சக்கரவர்த்தியாக பிறக்குது. சிலந்தியாக இருக்கும் பொழுதே சுவாமிக்கு வீடு கட்டுச்சு. அப்போ சக்கரவர்த்தியாக இருந்தால் சும்மா 70 கோயில் கட்டுச்சு அந்த சிலந்தி தான். கோச்செங்கோட்சோழன் 72 கோயில், 2 வைணவ கோயில், 70 சைவ ஆலயங்களே கட்டினார். ஆனால் முன்ஜென்ம பகை உண்டு, அதனால் யானை புகா ஆலயம் தான் கட்டுவார். யானையால் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது. இன்றைக்கும் பாருங்கள், திருஆனைக்காக்குள்ளே 9 துவாரங்களோடு இருக்கக்கூடிய சுவாமியாக இருப்பார். உள்ள யானையால் அவ்வளோ சீக்கிரமாக என்ட்ரி ஆகும். எதுக்கு இப்போ கோச்செங்கோட்சோழன்னா, அவங்க அம்மா மிகப்பெரிய பட்டத்து ராணி கருவுற்று இருக்கின்றாள். அப்போ வந்து ஜோதிடர்கள் வந்து இந்த கரு தரிக்கும் நேரம் எப்படின்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்லிட்டார், இப்போ ராணி பிரசவிக்க இருக்கின்றாள் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது அரசருடனே ஜோதிடம் பாருங்கள், இப்போ எந்த மாதிரி இருக்க காலம் நேரம் பார்த்தார். இப்போ பிறந்தா நல்ல குழந்தை, ஆனால் ஒரு நாழிகை கழிச்சு பிறந்தா சிவத்தொண்டர், உலகறியும் சிவத்தொண்டர். நல்ல வீரர் போராளின்னு சொல்லலை, உலகறியும் சிவத்தொண்டராக வருவார். இது ராணிக்கு விழுது. ஒரு நாழிகையே நான் உள்ள வைப்பேன் குழந்தை வெளியில் வரப்போது காலை தூக்கி கட்டுங்கன்றான். ஏன்னா ஒரு சமயத்துக்கு பிறகு அந்த குழந்தைய வந்து என்னதான் சுவாமி நமக்குள்ளே வச்சு வச்சு காப்பாற்றினாலும் ஒரு சமயத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய சுவாமி வெளியில் தள்ளி அந்த உலகத்தையும் அனுபவிப்பார். அதாவது பல மாதங்கள் சுமந்து விட்டார். 24-25 நிமிஷம் ஒரு நாழிகைனா, அந்த நேரத்துக்கு நான் அந்த குழந்தைய பிரசவிக்க மாட்டேன். வெளியில் வந்துடும் குழந்தை, முடியல, எனக்கு முடியல, வலிக்குது, மேலே கட்டு. அதுக்குள்ளே அவளுக்கு அந்த நீரும் ரத்தமும் மேலே ஏறி குழந்தை கண்ணும் சிவக்குது, இவளுடைய கண்ணும் சிவக்கின்றது. குழந்தை பிறந்த உடனே சிவந்த கண்ணா அந்த ஒரு நாழிகை அந்த முகூர்த்தத்தில் அந்த குழந்தையை ஈன்றெடுத்தாள். பார்க்கறா, சந்தோஷம். அப்பா சிவத்தொண்டு பண்ணுறதுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் இருந்தா என்ன போனான்னு செங்கண்ணான்னு உயிரை விட்டுட்டான். அந்த மகாராணியை நம்ம பெண் பக்தர்கள் அடியார்கள்னு சொல்லும் பொழுது மறக்க முடியுமா? கோயில்களுக்கு போகிறான், அந்த மன்னன் கட்டின கோயில், அவன் அந்த நாழிகையில் பிறக்க காரணமாக பிரசவத்தை ஒரு நாழிகை தள்ளின அந்த மகாராணி, அவள் மிகப்பெரிய சிவ தொண்டச்சி. அவளுக்கும் வணக்கம் செலுத்தி எல்லாரும் போலாமா? திரு செங்காட்டங்குடி போயிடலாம். இந்த பல்லவர்களை சுற்றி சுற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நேற்றுக்கே பார்த்துட்டோம், பல்லவர்கள் கிட்ட இருந்த மாவீரர் பரஞ்சோதியார் பல வெற்றிகளை கொடுத்தவர். வாத்தாப்பின்னு மிகப்பெரிய வெற்றி பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கொடுத்தவர். வாத்தாப்பிலேருந்து பிள்ளையாரை கொண்டு வரார், மன்னன் பாராட்டுறார். அப்போ கூடியிருக்கிறவங்க என்ன பாராட்டினாலும் அவர் சிவபக்தி பயங்கரம். அப்படியா அப்படின்னு தெரிய வருது. அப்போ இதுக்கு மேலே ஒரு சிவத்தொண்டர் நீங்கள் என் கூட இருக்கிறது சரியல்ல, சிவத்தொண்டு செய்யுங்கள். இதற்கும் மேலே நீங்கள் உங்களுடைய வீரத்தால் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு என்ன ஒரு அங்கீகாரம் பண்ண முடியும்னு ரொம்ப நிறைவான மனசோட அனுப்பி வைக்கிறார் நம்முடைய ராஜா. செங்காட்டங்குடி வரார். எப்படி பாருங்களேன், இந்த செக்குழார்லாம் ஒரு இடத்துக்கு வந்தால் அவர் ஒரு குடியில் ஒரு கோயில் கட்டுறார். இன்றைக்கும் குன்றத்தூர் போனீங்கன்னா செக்கிழார் கட்டினா நாகேஸ்வரம் உண்டு. இங்கே திருச்செங்காட்டங்குடி திருப்பணிகளை செய்கின்றார் நம்முடைய சிறு தொண்டர்.
ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்களா, நிறைய பெருசாக தொண்டு பண்ணுறீங்கப்பா, நல்லா காசு, யார் என்ன கேட்டாலும் சிவ தொண்டு பண்ணுறீங்க. இல்லைப்பா நான் சின்ன தொண்டர்ப்பா, நீங்கள் நினைக்கிற பெரிய தொண்டர் இல்லைன்னு சொன்னதால் அவர் பேரே சிறு தொண்டர். நல்லா சந்தோஷமாக இருக்கார் மனைவியோட. ஒரு குழந்தை பிறக்கு. ரொம்ப நாள் காத்திருந்து, ஏன்னா பல காலம் அவர் போர் முனையிலே இருந்தார். குழந்தை பிறக்கும் வாய்ப்பு, கணவன் மனைவி ஒன்றாக வாழல, நிறைய நாள் அலுவல் காரணமாக வெளியில் இருந்தார். இப்போ ஒன்றாக சிவ தொண்டில் இருக்கிறார்கள். வருமடியார்களுக்கெல்லாம் உணவு, என்ன உணவு வேணாலும் கேட்கலாம். காரைக்கால் அம்மையார் வீட்டில் சுவாமி போயிட்டு பன்னீர் பட்டர் மசாலாலாம் கேட்டால் கிடையாது. அப்போ அம்மா கிட்ட இருந்தது ஒரு சோறு, ஒரு மாம்பழம். இளையான்குடி மாறநாயனார் வீட்டுக்கு போனால் விதை நெல்லும் இருக்கிற கீரையும் தான். அங்கே போய் சுவாமி சாம்பார் உண்டா, கரியமுது உண்டா, பாயசம் உண்டானா கிடையாதுப்பா, நாங்களே சாப்பிடல, இதான் உனக்கு. சேந்தனார் வீட்டில் போனால் களி தான். ஆனால் சிறு தொண்டர் வீட்டுக்கு போனால் என்ன கேட்டாலும் கிடைக்கும். சில பணக்கார குழந்தைங்க இருப்பாங்க, என்ன வேணும், பாயசம், பால் பாயசம், பாதாம் அல்வா, முந்திரி அல்வா, எது வேணாலும் தருவாங்களோ. அது மாதிரி அடியார்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ சொல்லுங்கள். கேட்டு கேட்டு குழந்தைங்களுக்கு ஒரு தாய் எப்படி செய்து தருவாளோ அது மாதிரி சிறு தொண்டர் அடியார்களுக்கு செய்யும் ஒரு தொண்டு. இப்போ பரஞ்சோதியார் பற்றி அவர் பிறந்த கதையெல்லாம் பெருசாக சேக்கிடார் ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஒரு பாடல் அழகு பாடல். ஏன்னா சில பாடல்கள் பதிவு பண்ணணும்னு ஆசை. நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறை தவத்து பேராளர் அவர் தமக்கு பெருகு திருமனை அறத்தின் வேறாகி விளங்கும் திருவெண் காட்டு நங்கைப்பால் சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். குழந்தை வேணும்னு சுவாமி கிட்ட கேட்குறாங்க. சுவாமி அருள குழந்தை பிறக்குது. இவ்வளோதாங்க இந்த பாட்டுடைய பொருள். இதில் எதெல்லாம் பார்க்கணுன்னா சின்ன சின்ன வார்த்தையில் விளையாடுறார் சேக்கிழார். புதல்வர் வந்தார் பிறந்தார்னு சொல்லலை, அவதரித்தார்னு சொல்கிறார். யாருக்கு சொல்லுவோம் அவதரித்தார்? மகான்களுக்கு தான் சொல்லும். அதை ஏன் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிறார்னா, அவர் தெய்வ பிரசாதமாக போகிறார். அவர் ஒருத்தரால் குடும்பத்துக்கே முக்தி, சிவமோட்சம் கிடைக்க பொழுது. அப்போ அவர் சாதாரண பிறவியா? அவதரித்தார் சொல்லும் பொழுதே ஒரு சிலிர்க்கும். திருமைந்தர்ன்றார். புதல்வன் வேறு, மகன்றது வேறு, மைந்தன் வேறு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தேவகிக்கு தொண்டு செஞ்சதை விட, யசோதையை பார்த்துன்றதை விட, ஊர் மக்களை கிருஷ்ணர் அங்கே போய் காப்பாற்றின அவருடைய லீலைகள் தான் பெருசு. அப்போ வட மதுரை அங்கே இருக்கக்கூடிய கம்சனை அழித்து அந்த அராஜகமான அரசாட்சிக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்து ஊருக்கும் குழந்தையாக இருந்தார். ஊருக்கே ஒரு பிள்ளையா இருந்தால் அதுக்கு பேர் மைந்தன். மைந்தன்னா அந்த தெருக்கே ஒரு குழந்தை எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கும், யாருக்கு என்ன உதவினா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை மைந்தன் வாங்க. அதனால்தான் இராணுவ வீரர்களை மண்ணின் மைந்தர்கள்னு வாங்க. புதல்வர்கள் மகன்கள்னு சொல்ல மாட்டாங்க. மைந்தர்கள்னா அம்மா அப்பாவை தாண்டி ஊருக்கே செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு மைந்தர். இப்போ இந்த ஒரு குழந்தைய மைந்தன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரு செங்காட்டங்குடிக்கு இன்னைக்கு போயும் அழலானா அதுக்கு அந்த குழந்தை வந்ததால் தானங்க அவ்வளோ பெரிய திருவிளையாடல். அதனால் அந்த மண்ணின் மைந்தனாக அவதரித்தார். இந்த வார்த்தையால் தான். சரி, குழந்தை பிறந்தாச்சு, நல்ல பண வசதி, பணத்துக்கு குறைச்சலே கிடையாது. அப்போ அந்த குழந்தைய எப்படிலாம் வளர்த்துருப்பார். இதை நான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சில பாடல்கள்லாம் நேரம் கருதி அதெல்லாம் நான் சொல்ல முடியலை. அந்த குழந்தைக்கு சுருளா முடியும், சுருளும் மயிர் நுதல் சுட்டி கட்டுறாங்க. எங்கள் ஆம்பளை பிள்ளைக்கு என்னங்க சுட்டி? சஷ்டி கவசத்தில் பாருங்கள், முருகனுக்கு சுட்டி இருக்கும். அழகு முருகனுக்கு அழகாக சுட்டி போட்டுன்னு இருப்பார் முருகன். குழந்தை கிருஷ்ணர் சுட்டி போட்டுருப்பாங்க. அப்போ ராஜகுமாரர்கள் செல்வந்தர் இல்லத்து குழந்தைகளுக்கெல்லாம் சுட்டிலாம் உண்டு. அழகாக குழந்தைக்கு சுருளாக முடியும். ஏன் இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன்னா, இந்த குழந்தைய தான் அம்மா அப்பாவும் சிரிச்சுண்டு வெட்டணும். சுருளும் மயிர், நுதல்னா நெத்தி, சுட்டி, துணை காதின் மணி குதம்பை. குழந்தைக்கு அழகாக குண்டலம்லாம் வச்சு காது குத்தி அவ்வளோ அழகாக சமத்தாக இருக்கு அந்த குழந்தை. அப்படி வளர்க்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவ்வளவு அரைஞான் கயிறு, வெள்ளியில் இல்லை பொண்ணு அரைஞான் கயிறு, சதங்கை, இதெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கே அதெல்லாம் உண்டு இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய செல்வந்தர். இன்னைக்கு மாதிரி ஒரு பவுன் 1 லட்சமும் கிடையாது. எனக்கு
இன்றைக்கி தானே 1 பவுன் 1 லட்சமா, இப்போ 2 லட்சமா ஏதோ இல்லைங்க, இப்போ வரைக்கும் 1 லட்சம். நீங்கள் இதை சொல்லிடாதீங்க, யாராவது உங்களை பார்த்து ஏற்றிக்குது. 1,02,000 3,000 இன்னும் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி தங்கம் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும், வளமான நாடு. அதனால் அப்படி குழந்தைய அலங்காரம் செய்கிறார்கள். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் ஞானசம்பந்தர் அங்கே விஜயம் பண்ணுறார். சம்பந்தர் திருவாயால் பாடுகின்றார்கள் என்றால் சில அடியார்களுடைய மேன்மை புரிஞ்சுதான் பாடுவார். அடுத்தது வரப்போகிற மங்கையர்க்கரசியும் சம்பந்தர் பாடுறார். இங்கேயும் நம்முடைய சிறு தொண்டரை போற்றி பாடுகின்றார் கணபதீச்சரம் காமுறவேன். இது ஒரு செய்தி. ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு நேரம் இல்லை. நான் ரொம்ப சிறு தொண்டரை பற்றி பேசுகிறேன். நம்ம அந்த திருவெண்காட்டு நங்கையை பற்றி பேசுகிறதா நம்முடைய நோக்கமே. அவருடைய தொண்டு பெரிய தொண்டு. இதில் ஒரு சில பாடல்கள் தான் சொல்லணும். சரி, ஒரு நாளும் அவருக்கு சிவத்தொண்டர்கள் வரவில்லை என்றால் சாப்பிட மாட்டார், இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒரு நாள் ஒரு சிவத்தொண்டர் கிடைக்கல, ஒரு தொண்டரும் கிடைக்கல. ஊரே நல்ல வளமான ஊர், அதனால் யாருமே இப்போ சமைக்க வேண்டாம், அவர் வீட்டுக்கு போனால் கிடைக்கும் அப்படிலாம் வரமாட்டாங்க. ஒரு சிவத்தொண்டர் வரலைன்னா பட்னி. இவர் சொல்கிறார், வரலைன்னு முடிவு பண்ணி நான் விரதம் நோன்பு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏதாவது அடியார் கோயில்கிட்டலாம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்தார். சரி போயிட்டு வாங்க. அவர் போயாச்சு. அந்த சமயம் பார்த்து சுவாமி வராராம். எந்த மாதிரி வடிவத்தில் வராருன்னா காபாலிகர் வடிவம் தாங்கி வராராம். அதாவது மண்டை ஓட்டு மாலைகள். அவரை பார்க்கவே பயமாக இருக்கும். அது மாதிரி வராரு. எங்கேருந்து வராருன்னா வடக்கு பக்கத்துலேருந்து வராராம். ஏன் இதை மட்டும் வடக்கு பக்கம்னு அப்படி சொல்கிறாராம்? நிறைய இடத்துல சிவபெருமான மதுரக்காரன் நம்ம சொல்லிப்போம், தென்னன்னு சொல்லுவோம், தென்பாண்டி நாட்டான்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருந்து வந்தால் புள்ளக்கறிலாம் கேட்க மாட்டாங்க. வடக்குலேருந்து வரும்பொழுது தான் கொஞ்சம் முரட்டு பக்தியாக. அதனால் சுவாமி இந்த சமயம் அது வரைக்கும் உண்மையாகவே வடக்குலேருந்து வந்து மீனாட்சி கல்யாணம்னு தென்னன்னு நம்ம ஊர் ராஜாவானாலும் தென்னன் சொல்கிறது, சவுத் இண்டியன் சொல்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். இந்த இடத்துல மட்டும் நான் நார்த்துலேருந்து வரேன்னு சொல்லிக்கிறார் சுவாமி. ஏன்னா கொஞ்சம் கொடிய விஷயமா கேட்க போகிறார். அந்த பக்தியின் பரீட்சை கொஞ்சம் பெருசு. வந்துட்டேன். வந்த உடனே வீட்டுக்கு வர இந்த பாடல் பாருங்க, அழகு. மடவரலை முகம் நோக்கி மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம் என்று அருள, அது கேட்டு விட அகழ்வார் போல் இருந்தார் என வெறுவி விரைந்து மனை கடனுடைய திருவெண்காட்டு அம்மை கடைத்தலை எய்தி அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார் இற்றைக்கும் எம்பெருமான் யாவரையும் கண்டிலர் தேடி போனார். வம்பென நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டால் தம் பெரிய பேரு என்றே மிக மகிழ்வார் இனிதாழ்வார். இப்பொழுதே வந்த அனைவர் எழுந்து அருளி இரும் என்ன ஒப்பில் மனையறம் புறப்பீர் உத்தராபதி உள்ளோம் செப்பரும் சீர் சிறு தொண்டர் தம்மை காண வந்து சேர்ந்தனவாம் எப்பரிசும் அவர் ஒழிய இங்கு இரோம் என்று அர்த்தம். பாடலே அவ்வளோ அழகாக இருக்கு. ஏன்னா இது அந்த அம்மாவினுடைய மகத்துவத்தை சொல்கிற பாடல். அதனால் அது உங்கள் காதில் போகணும். சில சமயம் ஊசி குத்துவாங்க, கொரோனா வேக்சின்னு போட்டாங்க, அது உள்ளே போய் என்ன பண்ணுலாம் தெரியாது. நான் போட்டோன்னே திருப்தி, அது வேலையை பார்க்குதுல்ல. அது மாதிரி இந்த பாடல்கள் உங்களுக்கு அந்த வேலையை பார்க்கும், காதுக்குள்ளே போய் ஆன்மாக்கு அந்த வேலையை பார்த்துக்கும். இவர் தேடி போயாச்சு. இவர் அந்த காபால வடிவத்தில் வந்து கதவை தட்டுறார். இப்போ உள்ளேயே கேமரா இருக்குது, யாராவது நம்ம காலிங் பில் அடித்தா அவர் மூஞ்சி பார்த்தாலே பயமாக இருக்குது, திறக்காதுன்றோம். ஆனால் அந்த அம்மா தனியே இல்லை, கூட சந்தனத்தாதின்னு வேலைக்கும் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா தைரியமாக திறக்குது. ஐயா இல்லை, சிறு தொண்டரை பார்த்துட்டு போகலாம். அந்த ஆஹா ஆஹா சிவத்தொண்டை பெரிய தொண்டராக இருப்பீங்க போல இருக்கே, வடக்குலேருந்து வரும். சரி சரி உள்ளே வந்து உட்கார். ஒரு பெண்மணி இருந்தால் அந்த காலத்தில் உள்ளே வரமாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆண் இன்னொரு ஆணை தேடி செல்கிறார்கள். அந்த வீட்டு அம்மா மட்டும் இருக்காங்க. வீட்டில் பெரியவங்க மாமனார் மாமியார்லாம் இருந்தால் கூட உள்ளே போயிடுவாங்க. அந்த பெண் மட்டும் இருக்கும் வீட்டில் இவர்கள் உள்ளே போக மாட்டார். அந்தளவு அறம்ங்க. இவர் சொல்லிட்டாரு, இல்லை இல்லை நான்லாம் உள்ளே வர்றதில்ல, ஆம்பளை இல்லாத வீட்டுக்கெலாம் நான் வரமாட்டேன். ஓடி வராங்க. அப்போ இன்னொரு பெண்ணும் இருக்கா, துணைக்கு வேலைக்காரி கூட இருக்கா. அந்த திருவெண்காட்டு நங்கை, சச்சோ என்னுடைய கணவர் இப்போ தான் ஒரு அடியாரை தேடி போகிறாங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருப்பார், உள்ளே வந்து இருக்கணும்.
இல்லை ஆள் இல்லாத இடத்துலலாம் நான் வர்றதில்லை, நான் கோயிலில் உத்தராபதினா கோயிலில் இருக்கேன், அங்கே இருக்கிற மரத்தடியில் வெயிட் பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்காரரை வர சொல்லுங்கன்னு கிளம்பிட்டேன். அப்போ எந்த அளவு ஒரு இந்த நடத்தைகளுக்கு முக்கியத்துவம் நம்முடைய நாட்டு. திருமருகல்ல அந்த பெண் பாம்பு தீண்டி அரவம் தீண்டி இறந்த அந்த காதலனை தொட்டு அழலையா. அவள் எப்படி அழறாளாம், பாம்பு கூட உன்னை தொட்டுச்சு, என்னால் தொட்டு கூட அழ முடியலையேன்றான். ஏன் அப்பா அத்தைக்கு சத்தியம் பண்ணித்தரார், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணித்தரார், ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணுறார், பணத்தாசை. அந்த காலத்தில் பணம் கொடுத்தா பணம் வாங்கி பொண்ணை கொடுப்பாங்க. அப்போ பெண்களுக்கு மவுஸ், நடுவில் ஆண்களுக்கு மவுஸ் ஆச்சு, இப்போ திருப்பியும் பெண்களுக்கு மவுஸ். காலம் மாறிண்டே தான் இருக்கு, அதான் உண்மை. அப்போ 6 பொண்ணை கொடுத்துட்டாரு. அப்பா வாக்கு பொய் வாக்கா ஆயிடக்கூடாது, அத்தை மகன் அத்தானுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடாது, அப்பா வாக்கு மீறியவரால் ஆயிடுவாருன்றதுக்கு தான் அந்த பொண்ணு போகுது. அப்படி போன பெண் பத்தியா எப்படி அவனோட போயிடுச்சுன்னு சொல்ல முடியலை. ஏன்னா திருமருகல் அவன் உயிர் விட்ட உடனே அவள் தொட்டு அழலியும், கல்யாணம் ஆகலையே, பாம்பு கூட உன்னை தீண்டிடுச்சே, என்னால் தீண்டி அழ முடியலையேன்னு சொல்கிறான்னா எந்த அளவு ஒரு அற்புதமான ஒரு நம்முடைய அந்த தன்மைகளை அவர் சொல்லியிருக்கார். அதனால் இவர் பார்க்க கரடு முரண்டா வடக்குலேருந்து வந்தால் நான் உள்ளெல்லாம் வர மாட்டேம்மா, வீட்டு ஆம்பளை இல்லைன்னு போயிட்டேன். ஒரு கேள்வி, வீட்டு அம்மா தலைவி இருக்கா, கூட வேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது விசுவாசமான அந்த வேலை பெண்ணும் இருக்காங்க. இவர் போக மாட்டேன்ட்டார். இந்த அளவு ஒழுக்கம் தெரிஞ்ச சுவாமி காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு ஏங்க தனியாக போனார்? அங்கே அந்த அம்மா மட்டும்தானே இருக்குது, கூட வேலை கூட. இத்தனைக்கும் பணக்கார பொண்ணு தான், செல்வந்தர் வீட்டு பெண் தான் காரைக்கால் அம்மையார். நல்ல வணிகர் குலம், நல்ல பணக்கார பொண்ணு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பொண்ணு தான் இருக்குது. அப்போ ரொம்ப இளமையாக தான் இருக்காங்க அம்மா. அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். ஏன் அங்கே சொல்லனால வீட்டிலேருந்து வெளியில் வந்து போடுமா, இல்லை உன்னுடைய கணவர் வரட்டும், அவரும் நானும் ஒரு மாம்பழம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், இல்லை சமையலே பண்ணலையா, சாதம் தான் வடிச்சிருக்கியா, வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல உள்ளேயே போய் உட்காந்து சாப்பிட்றார். இப்போ என்ன வித்தியாசம்னா, அதுக்கு தாங்க நம்முடைய சேக்கிழாருக்கு அப்புறம் இந்த தமிழ் அருளாளர்கள், தமிழில் சிறந்த சான்றோர்கள் எழுதியிருக்கிற வியாக்கியானம் அழகு. ஒரு 3-4 உரைகளில் ஒரு உரை ஒரு மாதிரி இருக்கும். இது இன்னொரு பெண்ணா உள்ளே போலையாம். அம்மா வீட்டுக்கு உள்ளே போக என்ன, ஒரு அம்மா பையன் அப்பா இல்லையாம்மா, அப்பா இல்லைன்னா உள்ளே வரமாட்டேன்னு சொல்லுவானா? நம்ம வயிற்றில் பிறந்து நம்ம பால் குடித்த குழந்தை அப்படி சொல்லுமா? அம்மா வீடு அம்மா. அதனால சுவாமிக்கு அம்மாவாக தான் தெரிஞ்சாங்களாம். எவ்வளவு இளமையாக இருந்தாலும் காரைக்கால் அம்மையாரை காணும் பொழுது அதனால் உள்ளே போய் உரிமையாக சோறு போடுன்னு உட்காந்துட்டான். அப்பாவுக்கு வச்சுருக்கேன்டா காய் கொஞ்சம், அம்மா எனக்கே கொடுன்னு குழந்தை கேட்கலாம். அது மாதிரி எல்லா மாம்பழத்தையும் வாங்கிட்டு அங்கே தனியாக போயிட்டு, அங்கே தனியாக போகலைன்னா மாம்பழம் போயே இருக்காது, காரைக்கால் அம்மையாரே நமக்கு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இது வேற, இன்னொருத்தருடைய மனைவி, நான் உள்ளே போக மாட்டேன், பராசக்தி கிட்ட சொல்லாமல் வந்தேன், அதுக்குன்னு எல்லா இடத்துக்குமா போயிடுவேன், போகமாட்டேன் அப்படின்னு அங்கே இருக்க. சரி அங்கேயே இருங்க, என்னுடைய கணவர் உங்களை வந்து பார்க்க வருவேன். அதாவது பேசுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது 44. நான் சில பாடல்கள்லாம் சொல்லி ஆனால் நோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. மனைவி வந்துட்டோன்னே சொல்கிறாங்க, இவர் ரொம்ப அப்படியே முகம் தொங்க வருகின்றார், என்ற அடியாரே கிடைக்கல, இன்று நான் விரதம் தான், நீ சாப்பிட. இல்லை கவலைப்படாதீங்க, ஒரு அடியார் கிடச்சிட்டாரு, எப்போ விட இப்போ வடக்குலேருந்து ஒரு அடியார் வந்திருக்கார். அப்படியா, எங்கே இருக்கார், விட்டுட்டே? இல்லை நீங்கள் இல்லைன்னா உள்ளே வர மாட்டேன்ட்டார், உங்களுக்காக அங்கே காத்துட்ருக்கார் என்று மனைவியார் இயம்ப சொல்ல எழுந்த விருப்பால் விரைந்து எய்தி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார். இவர் ஒரு சேனாபதி அப்படின்னா எவ்வளோ பேர் அவர்கிட்ட வந்திருப்பாங்க. வீட்டோடையே ஒரு வேலை பண்ணுறதுக்கு ஒரு அம்மா இருக்கு. அப்போ அங்கே எவ்வளவு பணியாட்கள் இருப்பாங்க. அப்போ தான் வெயிலில் சுற்றி சாப்பிடாம வந்திருக்கார். அங்கே ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டோன்னு என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியா பாப்பா போய் அவரை நல்ல மரியாதையோடு கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். எவ்வளவோ ஆட்கள் ஏவலுக்கு இருந்திருப்பாங்க. இல்லையா, அவ்வளோ டயர்டில் வந்தவர் கிடுகிடுன்னு திருப்பியும் வெயிலில் போகிறாராம், அவரே விரைந்து போகிறார். ஏன்னா அடியார், அந்தளவு அடியார்களுக்கு அவர்கள் மரியாதை கொடுத்திருக்கின்றார்கள் என்பது சேக்கிழாருடையது பக்தி மட்டுமல்ல, காலத்தினுடைய தமிழர்கள் வாழ்வு முறையை காண்பித்த அற்புதமான புறம். அதனால் இவரே மறுபடியும் ஓடுறார் வெயில்ல. இதெல்லாம் நடக்கும்போது ஒரு மணி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணலாம். ஏன்னா சாப்பாட்டு நேரம் அன்றைக்கி ஒரு 11:30-12:30 மணிக்கு அவங்க சமைச்சிருப்பாங்க. ஆள் வரல, தேடிருப்பார், வந்திருப்பார், ஆள் கிடச்சிட்டாருன்னு போகிறார். அப்போ 1-2 இருக்கலாம். அப்போ அவ்வளவு வெயிலையும் இவரே ஓடி போகிறாரு. ஓடி போய் திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறு தொண்டர். இந்த அடுத்த சில வரிகள்லாம் அழகு.
நின்ற தொண்டர் தமை நோக்கி, இவர் பார்க்கிறார் வந்தவர், தமை நோக்கி நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு கிண்டல் வேற சுவாமிக்கு. நீ தான் அந்த பெருசாக எல்லாரும் சொல்கிறாங்களே இந்த பெரிய சிறு தொண்டர், நீயா இப்படி தாங்க இருக்கு, நானாலாம் சொல்லலை, இப்படி தான் இருக்கு, சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை தான் படிக்கிறேன், நீரோ பெரிய சிறு தொண்டர் இவர் சொல்கிறார் என்று. ஏன் இந்த இடத்துல திருவாய் மலர்ந்தருளனா முதல் தடவை சுவாமியும் அவரை நேராக பேசிக்கிறேன். திருவாய் மலர்றார் சுவாமி. மலர்ந்தருள இறைவன் தம்மை தொழுது உரைப்பார். பூதி அணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆயிடினும் நாதனடியார் கருணையினால் அருளி செய்வர் நான் என்று கோதில் அன்பர் தம்மை அமுது செய்வித்த குலப்பதி. அதெல்லாம் ஓகே. அவர் சொல்கிறார், இல்லை நான் விபூதி வச்சுன்னு இருக்கேன் அதனால் அடியார்னு நீங்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, மற்றபடி பெருசாக இல்லை, அடியார்கள் தான் சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லிக்கிறேன். பெரிய தொண்டரும் இல்லை, நான் சிறு தொண்டரும் இல்லை, இவரே சிறு தொண்டர்னு சொல்லிக்கிறார். விபூதி வச்சுக்கிறேன், இது ஒன்று தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். சில பாடல் சொல்லிட்டு தான் நான் கதைக்கெலாம் போக முடியும், ஏன்னா சில பாடல்கள் தான் அழகு. இப்படி இவர் சொல்லிட்டார். இப்போ சுவாமி பார்த்தார், சரி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றார். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்ட உடனே பாருங்க சாப்பிடணும். இவர் வீட்டில் சைவ உணவு தான், நான்வெஜ்லாம் இவர் போடலை. இப்போ சொல்கிறார் வரலாம், ஆனால் நான் எல்லா நாளும் சாப்பிட்றதில்ல. எல்லா நாளும் சாப்பிட்றது இல்லையா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடும். ஆனால் இன்றைக்கி அதை சாப்பிட்ற 6 மாதத்துக்கு ஒரு நாள். ஹப்பா பதற வைக்கிறார், ஒரு நிமிஷத்துலேயும் அவரை துடிக்க வைக்கிறார். இன்றைக்கி சாப்பிட்றது அவங்க வரத்துக்கு முன்னாடி கேட்குறேன், நீ எது வேணாலும் நான் கேட்டதை தருவனா சொல்லு, வரேன்னு அடுத்த கேள்வி. இந்த இடத்துல தான் முடிஞ்சா தரேன்னு சொல்லு. இந்த இடத்துல தான் நம்மையும் அறியாமல் ஒரு சின்ன அந்த ஆணவம் மனமேட்டு, நீங்கள் எது கேட்டாலும் தர வாங்கிட்ட. அதுவரை சைவம் தான் கொடுத்துருக்காரு, உயிர் கொல்லாமை. இவர் வீட்டுக்கு வந்தார். வந்துட்ட உடனே பசு தான் சாப்பிட்றது. பசுவா மாட்டுக்கறி கேட்குறாருன்னும் போது அடுத்தது சொல்லிட்டார், நரப்பசு தான் சாப்பிடும். ஐயோ மனுஷக்கறி சாப்பிட்றவரா, பசுவுக்கே பதறிட்டார். அடுத்தது மனுஷக்கறி, யாரை போய் கேட்கணும், சரி நம்மளை கூட வெட்டி கொடுத்துடலான்னு நினச்சிட்டு. அப்போ அவர் சொல்கிறார், இரு எல்லாரையும் நான் சாப்பிட மாட்டேன். எப்படி போடுற கண்டிஷன்ஸ் எப்படின்னா, அந்த ஊர்லேயே அந்த கண்டிஷன்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகிற ஒரே குழந்தை இவர் குழந்தை. என்ன ஒரு மாதிரி பண்ணுது, அதை சொல்லும் பொழுது அழுகுதான் வருது. எந்த அளவு அதுக்கான விஷயங்களை சொல்லி ஊரில் அந்த குழந்தைங்க எங்கேயுமே இல்லை. ஒரு வீட்டில் 20 குழந்தை 10 குழந்தைன்னு அந்த காலத்தில் இருந்திருக்கும். ஒரு குழந்தைய காசு எந்த அம்மாவும் இதுக்கு விற்க மாட்டாங்க, அது வேற. அப்படி கேட்க கூட வாய்ப்பே கொடுக்காம அவர் கேட்குற எல்லா விஷயத்துக்கும் தகுதியானவர் அவருடைய குழந்தை. என்ன ஒரு திருவிளையாடல், என்ன ஒரு இது இருக்கும். இவர் கேட்குறாரு, நான் நரப்பசு தான் சாப்பிடுவேன். உன்ன இல்லை, இரு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோ. அந்த குடிக்கே ஒரு குழந்தையாக தான் இருக்கணும். ஓ யாரெல்லாம் இருக்குது இந்த ஊரில், ஆண் குழந்தையாக தான் இருக்கணும், 5 வயசுக்குள்ளே இருக்கணும். இது எல்லாமே இவர் குழந்தைக்கு மட்டும். கிடுகிடுன்னு யோசிக்கிறார். அவருக்கு வந்த ஒரே ஆன்சர், இந்த கம்ப்யூட்டரில் நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன், அடுத்த தலைமுறையெல்லாம் இருக்கீங்க, கண்டிஷன்ஸ் போட்டுட்டே வருவோம். இந்த கண்டிஷன்ஸ்னு போட கம்ப்யூட்டர் 20-30 ரெக்கார்ட் இருந்தால் எலிமினேட் பண்ணிகிட்டே வரும். இந்த கண்டிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கணும், கிடுகிடுன்னு என்ன பண்ணோம், அந்த அட்ரஸில் சென்னை தாண்டி இருக்கிறத எடுத்துரும். அடுத்தது இந்த மயிலாப்பூரில் இருக்கணும், சைதாப்பேட்டையில் இருக்கணும், தென் சென்னையில் இருக்கணும், அப்போ மற்ற பின்கோடெல்லாம் எடுக்கும். அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு கடைசியாக ஒன்று மீறும். அது மாதிரி அவர் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ண 5 வயசுக்குள்ள அந்த குடியில் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை, அவர் குழந்தை. ஆனால் இப்போ அவருக்கு சந்தோஷமாயிடுச்சப்பா, ஊரார் பிள்ளைய கேட்குற நிலை எனக்கு இல்லை, என் பிள்ளைனாலும் இன்னொருத்தி தொடர்புடையவள் இருக்காளே, என் பிள்ளை மட்டுமா, அந்த பிள்ளை யாருக்கு சொந்தம், கணவன் மனைவி 2 பேருடைய சொத்து இல்லையா, அவளை கேட்காம பண்ணக்கூடாதுன்னு அந்த இடத்துலையும் வாக்கு கொடுக்கல. நீங்கள் வாங்க ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு போகிறேன். இந்த இடத்துல அவளை கேட்காம வாக்கு கொடுக்கல, ஓடி வரார். இந்த மாதிரி கேட்குறார் சிவனடியார். அந்த குழந்தை புரிஞ்சிடுச்சு, ஸ்கூல் போயிருக்கான், கூட்டின்னு வாங்கன்ற. குழந்தை பள்ளியில் இருக்கான். பள்ளியில் சென்ற சிறுவனை கூட்டிட்டு வான். வீட்டில் யாருக்காவது ஏதாவதுனாலே குழந்தைக்கு அந்த நம்ம பர்மிஷன் கேட்டு ஆஃபீஸ் ரூம் பிரின்சிபல்னு கேட்டு குழந்தைய கூட்டின்னு வரதே பதறும் குழந்தைங்க.
அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அப்பா இன்னைக்கு சீக்கிரமாக கூட்டின்னு போக வராருன்னு வருது. இவர் காத்துட்ருக்கார், கூட்டிகிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு கூப்பிடுங்க கண்டிப்பாக. இன்னொரு கண்டிஷன் சொல்லுங்கள். இவருக்கு சந்தோஷமாயிடுச்சு, இப்போ யார்கிட்டையும் கேட்க வேணாம், அவருடைய குழந்தை. இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாரு, அது என்ன கண்டிஷன்? ஆனால் வெட்டும் பொழுது அப்பா அம்மா குழந்தை சிரிக்கணும், வெட்டணும். ஃபோட்டோவாக எடுக்கிறோம், குடும்ப ஃபோட்டோவாங்க எடுக்கிறோம், செல்ஃபியாங்க எடுக்கிறோம், சிரிக்கணும். சரி, குழந்தையை கூட்டிகிட்டு வந்து சீக்கிரம் சீக்கிரம் அவள் டைம் இல்லை, அவருக்கு பசிக்காதான்ற. சரி சரின்னு சுத்தப்படுத்தி அலங்காரப்படுத்தி. இதை சொல்லும் பொழுதே பதறு, இதை நம்ம விட்டுடலாமான்னு கூட பார்த்தேன். இந்த சிறு தொண்டரை மட்டும் அந்த திருவெண்காட்டு நங்கையும் சந்தனத்தாதியும் சொல்லலைன்னா அந்த பெண்ணடியார்கள்ன்றதுக்கு என்னால் நிறைவே செய்ய முடியலையே. அவள் வந்துட்டோடனே திருப்பியும் முத்தம் கொடுக்கலான்னு போகிறாளாம். சிச்சோ சிவபிரசாதம் எச்சில் பட்டுடும்ன்றான். அணைக்க முடியலை, முத்தம் கொடுக்க முடியலை. அந்த குழந்தை கை காலா வீட்டில் அம்மாக்கள், இங்கே இருக்கிற அம்மாக்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், குழந்தைங்களுக்கு முதல் மொட்டை போடுவோம், காது குத்துவோம். அப்போ நம்ம மடியில் உட்கார வச்சுக்க மாட்டோம். அந்த காலத்துலேருந்தே மாமன்கள்னு வாங்க, சில இடத்துல மாமாங்க இருக்குன்றதுல அப்பாங்களே ஒரு 2வது 3வது முடி இறக்கும் பொழுதுலாம் யாருங்க மடியில் வச்சுப்பா? கணவர் தான் வச்சுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சில இடங்களில் தான் பெண்கள் வச்சுப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு வலிக்காமல் அந்த முடி மழிக்கும் பொழுதே பெண்களுக்கு தாங்காதான். காது குத்தும் பொழுது அந்த குழந்தை துடிச்சிடுமா, நல்லதுக்கு தான் பண்ணுறோம். இன்ஜெக்ஷன் போடும் பொழுது கூட கணவரை விட்டு போட வைக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. அந்த குழந்தை துடிக்கிறத பார்க்க முடியாது. ஆனால் இந்த அம்மா பிடிக்கணுன்றது ஒன்று. நீ அந்த சைட் போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம்ல. அந்த கண்டிஷன்லையாவது பாருங்களேன், நீ மட்டும் இருக்கணும், தாய் இருக்கக்கூடாதுன்னா அவள் ஏதோ மனசை கல்லாக்கிட்டு போயிருப்பா. திருவெண்காட்டு நங்கை முன்னாடியே சொல்லிட்டா, பள்ளியில் இருக்காங்க கூட்டிகிட்டு வாங்கன்ட்டான். இப்போ இந்த இடத்துல அந்த குழந்தை வேற சிரிக்கணும். அப்படியே அலங்காரம் பண்ணி, குழந்தைக்கு புரியல, சீக்கிரம் கூட்டின்னு வந்துட்டாங்க, வீட்டில் ஏதோ விழாவான்னு தெரியல, அப்பா அம்மாவும் சிரிக்கிறாங்க. அவள் இடுப்பில் தூக்கி இப்படி வைக்கிறாளாம். ஏன்னா அப்போ தான் குழந்தை கால் அசைக்காது. இந்த 2 காலையும் இப்படி வச்சு இடுப்பில் வைக்கிறான். அப்பா தலை பிடிக்க போகிற குழந்தைக்கு கிச்சு கிச்சுக்கு முடி விளையாடும். அந்த குழந்தை கலகலன்னு சிரிக்கும். நம்ம குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த வயத்துக்கிட்ட அப்படி அப்பா அம்மா கிச்சு கிச்சு முட்டும், அது ரொம்ப கோல் கோலுன்னு சிரிக்கும். அம்மா சிரிக்கிறாங்க, அப்பா சிரிக்கிறாங்கன்னு அந்த குழந்தை சிரிச்ச உடனே டம்முன்னு விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப அழகாக நம்முடைய சேக்கிழார் வார்த்தை போடுறார், அரிதல்னு போடுறோம். அறுப்பதுன்னு போடல, அரிதல் தான் போடுறோம், வெட்டுவதுன்னு போடலை. ஏன்னா அரிதல்னு அவர் இடையினராக தான் போட்டிருக்க. இடையினராக்கி என்ன பொருள்னா, காய்கறிகளை நம்ம அந்த செடியிலேருந்து அரிஞ்சோன்னா மறுபடியும் வளர்ந்துடும். அரிதல் தான் போடுறார். ஏன்னா அது வளர்ந்துற போது திரும்பியும் அவருடைய சோதனையே பாருங்களேன். ஒரு 1:30 மணி 2 மணிக்குள்ளே சொல்லியிருப்பாருன்னா 3 மணிக்குள்ளே முக்தியும் கிடச்சிடுது. 1 மணி நேரம் 1.25 hour தான் சோதனை. ஆனால் எவ்வளோ பெரிய சோதனை! அந்த சோதனைக்கு ஈடிணையே கிடையாது. அதுதான் அங்கே பெரிய விஷயம். அறிதல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, குழந்தை இது பண்ணியாச்சு. சான்றோர்களுக்கு தலைக்கறி கூடாதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு தெரியாது, இதெல்லாம் பெரிய புராணம் முறை பார்க்கும் பொழுது தான் தெரியுது. ஏன் அவர் தலைக்கறி போட்டார்னு நமக்கு தெரியல. சான்றோர்களுக்கு தலைக்கறி உண்ணக்கூடாது, பெரியவர்களுக்கு தலைக்கறி, பெரிய குழந்தையினுடைய தலைக்கறி உண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒரு நியதி போல இருக்குப்பா. அதெல்லாம் நமக்கு தெரியல, வேண்டாம். அதனால் அந்த தலைக்கறியை எடுத்துட்டு உடலை சமை அப்படின்னு கொடுத்தாச்சு. இதோ ஆயிடுச்சுன்றாங்க 2 பேரும் சிரிச்சுண்டு. இதோ கூட்டு வேகுது, உருளைக்கிழங்கு வேகுதுன்ற லெவல் தான் சொல்கிறாங்க. இவர் உட்கார போகிறதுக்கு முன்னாடி கேட்குறார், யார்? சுவாமி, எல்லா உறுப்பும் இருக்குமான்னு கேட்குறார். இப்படி ஒரு கேள்வி கேட்பாரா? எல்லா உறுப்பும் இருக்குது சுவாமி, தலைக்கறி உங்களுக்கு கூடாது, அது தவிர எல்லாருக்குன்னு இவர் ரொம்ப பெருமையாக பதில் சொல்கிறார். தலைக்கறியும் யாம் உண்போம்ன்ற. அச்சோ, இவ்வளோ நேரம் குழந்தையே இல்லாமல் போயிட்டான், அது இல்லாமல் தூர தூக்கி போட்டோமே, அந்த தியாகத்துக்கு அர்த்தம் கூட இல்லையே அப்படின்னு அவர் துடிக்கும் பொழுது அந்த சந்தனத்தாதி வரா. அந்த ஊர்லலாம் எப்படின்னா ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க குழந்தைங்க பேரில். இன்றைக்கி தான் ஒரு குழந்தைய வேலைக்கு செல்லும் பெண்கள் ஒருத்தங்க கிட்ட விடுறாங்கன்னா வீட்டில் சிசிடிவி மாதிரி பார்ப்பாங்க. அதில் சில உண்மையான வேலையாட்கள் மனசுமே புண்படும். இல்லை, சில இடத்துல அந்த குழந்தை ஏதாவது துன்புறுத்தக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த மாதிரி சிசிடிவி கேமராலாம் கிடையாது. செவிலித்தாய்கள் வளர்த்த பெண்கள் தான் நம்முடைய சங்க காலத்தில் இருந்தார்.
இந்த சந்தனத்தாதி அவ்வளோ அன்பா அந்த குழந்தைய அவளுமே தாய்க்கு நிகராக பாராட்டி சீராட்டி வளர்த்தவள். அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது உணர்வு உணர்த்தும்ன்ற மாதிரி எமோஷ்னலாக மட்டும்தான் இருந்திருப்பாங்க போல திருவெண்காட்டு நங்கை. எப்படி இயற்பகை நாயனாருடைய மனைவி தைரியமாக இறைவா இயற்பகை வெல்லும்னு முதல் நாள் சொன்னாங்கன்னு சொன்னேன். இறைவான்ட்டாங்க சுவாமிக்கு அங்கேயே. அந்த தைரியத்தில் தான் நீ என் கையை பிடிச்சிட்டு வரியா? இன்னும் இயற்பகையை கண்டுபிடிக்கல, நீ கண்டுபிடிச்சிட்டியோ? இயற்பகை வெல்லும் என்ன பேரை சொல்கிற? அவர் கூட இருந்தவரை தான் கணவன் பேரை சொல்லக்கூடாது. அவர் தான் எனக்கு கொடுத்த உடனே அவர் கணவரே இல்லை. இயற்பகை வெல்லும். உங்ககிட்ட நான் ஏன் இப்படி தைரியமாக வரேன் தெரியுமா? அந்த அளவு என் கணவர் இன்னொன்று ஆடவர்கிட்ட கொடுத்தா கையை பிடிச்சிட்டு வர்றதுக்கு என்ன இழிக்குலமா? நான் நீ அப்பாப்பா, அவர் கணவர்னா நீ அப்பா, கையை பிடிச்சிட்டு வந்தேன்னு. இயற்பகை நாயனார் மனைவிக்கு எப்படி ஒரு உணர்வால் வந்தது சுவாமின்னு தெரிஞ்சது. இவங்களுக்கு சுவாமியான்னு தெரியல. ஆனால் சந்தனத்தாதிக்கு வந்திருக்கிறவர் கொஞ்சம் ஏடா கூடமானவர் மட்டும் முடிஞ்சிச்சு. இல்லாதது தான் கேட்கணும். நம்ம எஜமானரை எதிலையா சொல்லி தோக்கடிக்கிறோம். அதனால் வந்தாலாம் இல்லை, தலைக்கறியும் அடியேன் பக்குவப்பட்டு வச்சுருக்கேன். சரி, எல்லாத்தையும் போட்டாச்சப்பா, இப்போவாது இவர் சாப்பிடுவாரான் இருக்கு. சிவனடியார்களோடு தான் உண்போம். இவர் அடுத்தது இல்லைப்பா நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்றார். சாப்பிட்ற நிலையில் இருப்பார் அவர். நீங்கள் சாப்பிட்டு போனால் போதுன்ற நிலைமை அதுதானே இருக்கும். சாப்பிட விடுறதே பெருசு இல்லை. எந்த அளவு பாருங்களேன், அந்த மனசு 1 மணி நேரம் தான் வாழ்நாள் முழுக்க 1 மணி நேரம் அனுபவிச்சிருப்பார். அவ்வளோதானே. இதுக்கெல்லாம் டைம் உட்காரான். அவர் சொன்னார், இப்போதைக்கு யாரும் இல்லை எங்கள் ஊரில், நானே சிவனடியார் இல்லாமல் தான் சுற்றணும். இன்னும் சிவனடியாரை கேட்டிங்கன்னா நான் இப்போ எங்கே போவேன்? அடியார் இல்லை தானப்பா நான் வெயிட் பண்ணேன். நீங்கள் கூப்பிட்டீங்களே, நான் விபூதி வச்சுருக்கேன், அடியாராக கன்சிடர் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறேன். நான் அடியார் அமரவான்னு கேட்கல. அங்கேயும் தன் நடக்கும். விபூதி வச்சிட்ருக்கேன், நான் கூட உட்காரலாமா? சரி. குழந்தை கறியை சாப்பிடணுமான்னு மனசு பதறுது. அடுத்த வார்த்தை சுவாமிக்கே கொஞ்சம் இழகிடுச்சு. மகனை கூட்டின்னு வா சாப்பிடலாம். இவர் புரிஞ்சுன்னு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறார்? பாஷை தெரியுதா இல்லையா? வடக்குலேருந்து வந்தார், இவருக்கு தமிழ் புரியாதா? தமிழ் தெரியுதான்னு கேட்போம்ல இப்போ இந்த நார்த் இந்தியன்ஸ் பார்த்தா. அந்த மாதிரி இவருக்கு புரியல. அந்த குழந்தைய தானப்பா வெட்டியிருக்கணும். போ உன்னுடைய மகனை கூப்பிடு. இது என்னப்பா அடுத்த திருவிளையாடு? வா கூப்பிடலாம், அவருக்கு சொன்னாதான் சாப்பிடுவாராம். வா. கணவனும் மனைவியும் கூப்பிட்றாங்க. சீராளா வாணும் பொழுது வரல. சிவனடியார் உணவுக்காக காத்திருக்கின்றான்னு அந்த இடத்திலேயே திருவெண்காட்டு நங்கே அந்த பையன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். அந்த ஒரு அதாவது ஆண்கள் எந்த அளவு அடியார்களாக இருந்தாலும் பெண்ணடியார்களுடைய அந்த திடம்ன்றது இருக்கு பாருங்களேன். நீன பிள்ளைய வாண்ற, உன் பிள்ளையா அப்ப வெட்டிட்டோமே, பிள்ளையே இல்லையே, அதை மறந்துட்டியான்ற மாதிரி அவ கூப்பிட்றா. சிவன் அடியாருக்கு பெரிய அமுது படைக்க காரணமாக இருந்த அடியாரே வாண்டான். குழந்தை ஸ்கூல்லேருந்து எப்படி வந்தானோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அது மாதிரி சீராளன் ஓடி வரும். அதனால தான் அவன் பிறக்கும் பொழுது அவதரித்தான்ற வார்த்தை. குழந்தை வந்துட்டோன்னே அவர்களுக்கு அளப்பரிய அப்படியே ஆனந்தம். குழந்தைய கட்டி பிடிச்சுண்டா. இது யாரு எப்படி நடக்குதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. இலையும் இல்லை, தலைக்கறியும் இல்லை, அந்த சாமியாரும் காணும். இவர் எங்கே போனார்? திருப்பி ஆளை காணுமா? முதல்லேருந்து இது பரோட்டா கதை மாதிரி வரப்போறாரான்னு பதறி பார்க்கும் பொழுது சுவாமிக்கே உருகிடுச்சு மனசு. எப்பவுமே அவர் மட்டும் வந்துடுவார் டக்குன்னு. கண்ணப்பருக்கெலாம் அவர் வந்துட்டார். அவர் வரும் பொழுது உமையப்பரா வரார், அம்மையப்பரா வரார், அர்த்தநாரியா ஒரே ஸ்வரூபமாக வரார். கண்ணப்பருக்கு ஒரு ஸ்வரூபம். இடது கண் இது பண்ணும்பொழுது அம்பாள் டக்குன்னு கையை பிடிச்சிட்டா. சும்மா பார்ப்பீங்க எடுங்க, அந்த கையும் அவங்க எடுக்கிற வரையும் பார்ப்பீங்களா? ஒரு கண்ணை எடுத்து அவங்க ரத்தம் வரதை பார்த்துட்டீங்கன்னு இடது பக்கம் என்னுடைய பக்கம்னு அம்பாள் வந்துட்டா. அப்போ ஒரு கண்ணப்பருக்கு ஓர் உருவமாக அம்மையப்பராக காட்சி. திருநீலகண்ட குயவனாருக்கு இருவர் தியாகத்துக்கு இருவராக காட்சி. அம்மை அப்பர் தனித்தனிய விடைமேல் ஒரு காட்சி. இது குழந்தையெல்லாம் இங்கே சேவை பண்ணிருக்கு. அதனால் சுவாமி எப்படி வந்தாரா? சுவாமி அம்பாள் முருகன் குட்டியும் கூட்டின்னு வந்துட்டார். நீ வாடா, அங்கே ஒருத்தன் இருக்கான், வா வா விளையாடலாம். நம்ம எப்போ குழந்தைய கூட்டின்னு போனால் உன்ன மாதிரியே அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான், வந்தால் விளையாடலாம், வரியா? அப்படி சண்முக தெய்வத்தோடு வந்து விட்டாராம். இந்த இடத்துல தான் நம்முடைய தமிழ் சான்றோர்கள் சொல்கிறாங்க, 1 அடியாருக்கு 1, 2 அடியாருக்கு 2, இங்கே 4 அடியார்கள் இருக்கிறார்களே.
சிறு தொண்டர், திருவெண்காட்டு நங்கை, சீராளன்ற குழந்தை, சந்தனத்தாதின்னு இருக்கக்கூடிய 4 பேருக்கு, ஏன் உனக்கு பிள்ளையாரோ நந்தியோ கிடைக்கலையா அந்த சமயத்துக்கு, 4 பேர் பண்ணதுக்கு 3 பேர் வந்து அடியார்கிட்ட தோத்துட்டியே இறைவான்னு எழுதுறான். அப்படியாக சிறு தொண்டர் அப்படின்ற இடத்துல கொஞ்சமும் அந்த இறுக்கமான முகம் காண்பிக்காமல் அந்த ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற திருவெண்காட்டு நங்கைக்கும் அவர்களோடு அங்கே தொண்டாற்றி, அதாவது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடுன்ற மாதிரி சந்தனத்தாதி அந்த 2 அடியார்களை வணங்கி, அடியேன்னு சொன்னேன் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவல்லம் போயிட்டு வந்தேன். உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, வள்ளிமலையும் திருவல்லம்ன்ற திருமுறை பாடல் பெற்று. அந்த இடத்துல நாயன்மார்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்கன்னு. மேலே சுதை சிற்பங்கள், கீழே உற்சவம் மூர்த்தங்க. சிறு தொண்டர் எப்படி இருப்பார்னா, ஒரு கையில் கத்தி ஒரு கையில் குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு திருவுருவ அமைப்பு. அப்படி அவரவர்களுடைய அந்த ஒரு எந்த ஒரு விஷயமோ அவர்களுடைய திருவிளையாடல், அவர்களுடைய முக்திக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தோட திருவுருவச் சிலை. அப்படியாக ஒரு கையில் ஒரு சின்ன பாப்பா பொம்மை, கையில் ஒரு கத்தியோட சிறு தொண்டர், அதுதான் ஞாபகத்துக்கு வருது. சிறு தொண்டர் அப்படின்னு சொன்னாலும் இது மிகப்பெரிய தொண்டு. இப்போ சுவாமியை அந்த பரீட்சையை வச்சு நம்ம கேட்கணும்ல சுவாமி கிட்ட, அதுக்கும் தமிழ் சான்றோர்கள் பதில் சொல்கிறார். போர் முனைக்கு போய் வாதாபியை வென்றார், இதெல்லாம் நேற்றுக்கு சொன்னேன். அவ்வளோ எளிமையாவா வின் பண்ணியிருப்பார்? எவ்வளவு வீட்டு அண்ணன்களையும் மகன்களையும் கணவன்களையும் தந்தைகளையும் அவருடைய வாளுக்கு இரையாக்கியிருப்பார். அப்போ அவங்க மனசு என்ன பதப்பதச்சிருக்கும். சீராளன் மாதிரி திரும்பி வந்தாங்களா, வாதாபியில் இறந்தவர்கள் வரலை. அப்போ மற்ற உயிரை அவ்வளவு எளிமையாக அப்படி அறிறியே, உன் புள்ள உயிரை அறியும் பொழுது வலிக்குதா அப்படின்ற அந்த ஒரு வினை பாக்கி இருந்து தான் அந்த வினையை கழித்தாரா சுவாமி. அந்த வினையை கழித்து சிறுத்தொண்டருடைய குடும்பத்திற்கே முக்தி. இதுலையும் நான் ஒன்று சொல்லுவேன், சிறுத்தொண்டர் தானே போருக்கு போனார், அவர் தானே பல வீரர்களை போர் முனையில் வீழ்த்தினார். அந்த மனைவி என்னங்க பண்ணா? கணவன் என்ற ஒரு அடியாரின் கொள்கைக்காக, அந்த கொள்கைக்காக பக்திக்காக இறைவன் வைத்த பரீட்சையில் கணவன்மார்களை தேர்வில் வெற்றி பெறச் செய்த ஒரு பெண்ணடியார்களையும் வணங்கி. இங்கிருந்தே ஒரு லிங்க்லேருந்து ஆரம்பிக்கலாமா? நம்முடைய எந்த மன்னன் கிட்ட இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தாங்க சிறு தொண்டர்? எந்த மன்னருங்க? பல்லவர்கள். நரசிம்மவர்ம பல்லவர். அவரை பற்றி தான் நேற்று சிவகாமியின் சபதத்திலலாம் இருக்கும். சிவகாமியை காதலிப்பார். ஆனால் ஏதோ ஒரு காலம், ஒரு சூழ்நிலை, இந்த வாதாபியை வின் பண்ணணுன்றதுக்காக வேறு வழியே இல்லாமல் இன்னொரு நாட்டோடு உறவு கொண்டால் அந்த ஒரு படையும் கிடைக்கும்னு ஒரு பாண்டிய நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறார். சரிங்களா? இப்போ இது ஒரு வகையான செய்தி. சில இடங்களில் இப்படியும் சொல்கிறாங்க. ஏன்னா இதை நம்ம கேள்விப்படாத விஷயம். ஏன்னா நான் சொல்கிற எல்லா அடியார்களையும் தெரியாதவங்களா நீங்கள்? தெரிஞ்சு தான் உட்காந்துட்ருக்கீங்க. சொல்கிறேன், எனக்கா சொல்கிற விஷயம் ஆனந்தமாக இருக்குது. கேட்க கேட்க சொல்லும் பொழுது எனக்கே இருக்குன்னா, கேட்கும் பொழுது வாய் ஞானக்கருவிலாம் இல்லை, காது தான் ஞானக்கருவி. அப்போ ஞானக்கருவி ஞான விஷயம் யாருக்கு போகுதுன்னா உங்களுக்கு தான். இப்போ இந்த பாண்டிய நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண்ணை தான் நரசிம்மர் கல்யாணம் பண்ணிக்கிறார், பல்லவன். அப்போ என்ன நடக்குது? அந்த பாண்டிய நாட்டு இளவரசி மகாராணி இருக்காளே, அவளுடைய படைபலமும் இவருக்கு கிடைக்கும். இருக்கிறதுலேயே அந்த படைபலத்தை மேக்சிமைஸ் பண்ணாதான் வாதாபியை போய் ஜெயிக்க முடியும். நான் பல்லவ நாட்டை சூறையாடிட்டு போயிட்டாங்க காஞ்சிபுரத்தை. திருப்பி பதிலடி கொடுக்கணும்னா பல்லவர்களுக்கு படைபலம் தேவை. அதனால தான் சிவகாமி என்ற ஒரு பெண்ணின் மீது ஒரு காதல் கொண்டிருப்பார். அந்த காதலை விட்டு போகிற மாதிரியான ஒரு நாவல் தான் நம்முடைய கல்கி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சிவகாமியின் சபதம். அதில் தான் சொன்ன நாவுக்கரசர் வந்துட்டு போவார். சில காட்சியில் போய் பல்லவ மன்னன் நாவுக்கரசரை வணங்குவார். இந்த சீன்லாம் வரும். அந்த கதை படிக்கும் பொழுது ஆஹா, நாவுக்கரசர் மடத்துக்கு போகிறாங்களே, நம்ம கூட இருந்தால் மடத்துக்கு போயிருப்போம் அப்படிலாம் ஒரு உணர்வு வரும்னு சொல்ல. இப்போ இந்த பாண்டி நாட்டு இளவரசி இப்போ யாரை கல்யாணம் பண்ணிட்டா? நரசிம்மவர்ம பல்லவரை கல்யாணம் பண்ணிட்டா. இந்த பல்லவர்களும் ஒரு காலத்தில் சமணத்தில் இருந்தார். திருநாவுக்கரசரால் தாய் மதம் திரும்பியவர்கள் இவர்கள். ஏன்னா திருநாவுக்கரசர் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை இந்த சரித்திரம் வரத்துக்கெல்லாம் முன்னாடி யாருடைய சபையில் இருந்தார்னா,
எந்த ஒரு பல்லவ மன்னன் இன்று சுவாமி சுவாமின்னு வணங்கி நாவுக்கரசரை அப்படியே கொண்டாடினானோ அவர்களுடைய அந்த சபையில் அமைச்சராக சமண மதத்தில் இருந்தார்கள். இவங்களாம் முதல்ல மன்னனால ஏற்றுக்க முடியல, அவர் தாய் மதம் திரும்பியது. அதுக்கப்புறம் மன்னனும் நாவுக்கரசரின் வழி வந்து சைவம் தழுவி ஏகாம்பரேஸ்வரருக்கெல்லாம் நிறைய பணிகள் மானியங்கள்லாம் கொடுத்த சைவ நாடாக சைவ காஞ்சி வைணவ காஞ்சின்னு இன்னைக்கு வரைக்கும் காஞ்சிபுரம் அத்துணை கோயில்களோடு இருக்கும். இப்போ இந்த பாண்டி தேவி இருக்கா இல்லையா, இவளுக்கு ஒரு சகோதரன் மதுரையில் இருக்கு. அவங்கிட்ட படைபலம் கேட்குறார். யாரு? நரசிம்ம. பொண்ணை கொடுத்த இடம் இல்லையா, கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணை கொடுத்தாங்களோ இல்லையோ, யார் பக்கம் எல்லா ராஜாக்கள்னா ஒன்று கௌரவர்கள் பக்கம் இருக்கணும், இல்லை பாண்டவர்கள் பக்கம். அதுதான் பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய ராஜாக்கள் அப்படியே பிரிஞ்சாங்க. இப்போ பொண்ணை கொடுத்த இடம் என்ன பண்ணணும்? படை கொடுக்கும். அப்போ கேட்குறார், உன்னுடைய சகோதரனும் வருவாரா? அந்த பாண்டிய நாட்டு படையே எடுக்க சகோதரன் வருவார். இவருக்கு தங்கையை பார்க்க வந்துட்டார். படை கொடுக்கிற, சண்டைக்கு வரமாட்டேன். ஏன்? இவர் சமணர். நான் சமணத்தில் போரிடலாம் போகக்கூடாது, உயிர் கொல்லாமையெல்லாம் கெட்டது. ஆனால் தங்கச்சியை கொடுத்தனால படையை கொடுக்குறேன் மன்னன்ற ஒரு முறையில். ஆனால் நான் வந்து சண்டைக்கெல்லாம் வரமாட்டேன். அந்த படை போர் முடியும் வரை நானும் காஞ்சிபுரத்துக்கு வந்து இருக்கேன் அப்படின்னு வந்தவர் தான் கூன்பாண்டியன். இதுதான் கூன்பாண்டியனுடைய ஃப்ளாஷ்பேக். எங்கே வந்துட்டார்? ஃப்ரம் மதுரை, பாண்டிய நாடு, அங்கே இருந்து காஞ்சிபுரம்ன்ற பல்லவ நாட்டுக்கு வந்துட்டார். இப்போ இவர் போருக்கு போறாரா? கிடையாது. இவருடைய படை, பாண்டிய படை பல்லவர்களோடு பரஞ்சோதியோடலாம் போச்சு வாதாப்பிக்கு. ஆச்சா, இது இங்கே நடக்குது. ஏன்னா இங்கே நாவுக்கரசர் இருக்கார், இவரை பார்க்க சம்பந்தர் இருந்திருக்கார். இதெல்லாம் பேரலி நடக்குது, முன்ன பின்ன நடக்கிற சரித்திரங்கள். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தொடர்பு இருக்கணும், லிங்க் கரெக்டாக இருக்கு பாருங்க. நான் ஜோடிச்ச கதைனா அந்த லிங்க் கிடைக்காது. இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் நடக்குது. அது ஏன்றதையும் நான் காலத்தால் ஹிஸ்டாரிக்கலாகவும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சும்மா நம்பணும் பக்தியால் அழுது நம்மளை ஏமாத்துறதுலாம் கிடையாதுங்க. சேக்கிழாருடைய புராணம் கிடையவே கிடையாது. ஆதாரத்தோட ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன டேட்ஸோட சொல்லலாம். இப்போ இந்த பாண்டிய மன்னன் எங்கே இருக்காருன்னா இந்த தங்கையோட காஞ்சிபுரத்தில் இருக்கார். இவர் போல, பட் இவருடைய குரூப் அந்த படைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே இருக்கார். பல்லவர்களோடு ஒரு சிற்றரசர்களாக இருக்கிறார்கள் சோழர்கள். நீங்கள் எப்படி படிக்கணும்னா நாவலை, இது ஒரு பக்தினா சிவகாமியின் சபதத்தில் பல்லவர்களுடைய எழுச்சி, அப்படியே அங்கேருந்து பார்த்திபன் கனவுன்னு வரும் பொழுது பல்லவருடைய வீழ்ச்சி, சோழர்கள் அப்படி எழ ஆரம்பிப்பாங்க. பொன்னியின் செல்வனில் சோழர்கள் அப்படியே டாப்பில் இருப்பாங்க. அப்படியே அந்த காலத்தால் வரும் ராஜராஜ சோழன். அதை படிச்சுட்டு உடையார் படிங்க. பொன்னியின் செல்வனில் ராஜாவாக இருந்த சோழன் வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் எப்படி பெரிய கோயில் கட்டினார்ன்றது உடையார். இதை படிச்சிங்கன்னா ஒரு 5 centuries 6 centuries நீங்கள் ட்ராவல் ஆகும். கனெக்டிவிட்டி இருக்கும். பொய் சொன்ன மாதிரி ஜோடிச்சா மாதிரி இருக்கா. அதுதான் அழகு. ராஜராஜன் காலத்தில் இந்த அருளாளர்கள் கிடையாது. 9ஆம் திருமுறைகள் பாடிய, திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடிய அடியார்கள் வாழ்ந்த காலத்தில் ராஜராஜன். அதுக்கப்புறம் தான் கட்ட போறார் பெரிய கோயில். அதனால்தான் பெரிய கோயில் திருமுறை பாடல்களில் வரல. ஏன்? சுந்தரரோடு அது நின்றுடு. எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வித் லிங்க் இருக்கும் இங்கே. இப்போ இவர் வந்து அரண்மனையில் இருக்கார். ஏன்? இவர் தான் சமண மதத்தை தழுவிட்டார். சமண கொள்கைகள் என்ன? சமணம் நமக்கு விரோதி இல்லை. ஏன் சைவத்தை தழுவுகின்றோம், சமணத்தை தழுவவில்லை என்றால்? சைவத்தில் விளக்கு ஏற்றுவது மிகப்பெரிய உயரிய பண்பு. சமணத்தில் விளக்கே ஏற்றக்கூடாது, இருட்டில் தான் இருக்கும். ஏன்? விளக்கேற்றினா அந்த நெருப்பில் பூச்சிங்க விழுது, அங்கே உயிர் கொல்றது வருது. நம்ம இருண்ட வீட்டில் இருக்கவே மாட்டோம். நல்லதோ கெட்டதோ யோசிச்சு பாருங்க, முதல்ல விளக்கு தான் ஏற்றும். இந்த கொள்கை மாறிடுச்சு. அதே மாதிரி வினை என்பது வந்து ஒட்டிக்கும். பண்ணா தப்பு பண்ணிட்டேன்னா உனக்கு பிராயச்சித்தமே கிடையாது. இதுதான் சமணம். தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், அப்போ எனக்கு வழியே கிடையாதுன்னா வழி கிடையாது. சைவம் தொண்டு பண்ணால் வழி உண்டுன்னு நேத்தி தான் பார்த்தோம். கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாமறியும் கீழ்கணக்கு எழுதுவது இன்னம்பரேன்னு நாவுக்கரசர் பாடுறார். அப்போ சுவாமி நினச்சா நல்ல வகையில் இருந்து அடியார்களுக்கு தொண்டு பண்ணால் நிலம் மாறும்.
இல்லை இல்லை அதுதானா ஒத்துக்க முடியுமா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அதுக்கு வழியே இல்லைன்னா இதுக்கப்புறம் எனக்கு என்ன அடுத்த தப்பையும் பண்ணுறேன், மொத்தமாக வழி இல்லாமல் போட்டோன்னு ஒரு கோபம் தானே வரும். அடுத்த விஷயம், பெண்கள் யாருன்னா சமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போகப் பொருள், அவ்வளோதான். பெண்கள்லாம் பக்தியும் கிடையாது முக்தியும் கிடையாது, அது ஒரு போகப் பொருள் அப்படின்ற ஒரு பொருளாக பார்ப்பாங்க. அப்போ பெண்ணாக பிறந்துட்டேன், எனக்கு முக்தி கிடையாதா? கிடையாது. அடுத்த பிறவி அதில் பொண்ணாக பிறந்தா மறுபடியும் நீ போகப் பொருள். நீ எந்த பிறவியில் ஆம்பளையாக பிறக்கிறியோ அப்போ தான் முக்தி, அதுலேயும் நீ பக்தியாக இருந்தால் தான் முக்தி. ஆனால் நமக்கு காரைக்கால் அம்மையாருக்கு சுவாமியே வந்து கைலாய காட்சி காண்பித்த மார்க்கம் நம்மளுடைய. இது மாதிரி சில கருத்துக்கள் நமக்கும் அவர்களுக்கும் உடன்படும். ஆனால் உயிர் கொல்லாமைன்றது நல்ல விஷயம். அவர்கள்கிட்ட அசைவம் சாப்பிட மாட்டார்கள். இன்றைக்கும் இந்த ஜெயினிசம் நிறைய மாறிடுச்சு. இன்றைக்கும் நிறைய தொண்டு செய்பவர்கள் அவர்கள். ஜெயின்ஸ் மாதிரி நிறைய இப்போ கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா திருப்பதி மாதிரியான பல தலங்களில் ஜெயின்ஸ் டொனேட் பண்ண பில்டிங், கேன்சர் இன்ஸ்டியூட்டில் பல ஜெயின்ஸ் டொனேட் பண்ண பிளாக்ஸ் அண்ட் ஃபுட் இருக்குது. ஜெயினர்கள் வாரந்தோறும் புற்றுநோயாளிகளுக்கு நம்முடைய அடையாறில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் உணவு கொடுக்கறத பார்க்கலாம். தர்மத்தில் சிறந்தவர்கள். ஆனால் இந்த கொள்கை நமக்கு அன்று உடன்படல். அப்போ பெண்களை போக பொருளாக பார்த்துப்பா ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். சைவம் யாரு? அம்பாள் வந்தால் தான் அருள்னே வச்சுட்டோம். காரைக்கால் அம்மையார் சொல்கிறோம், அம்பாள் தானே அருள். அப்போ அம்பாளே ஒரு போக பொருளாக சுவாமி பார்க்குறாருன்னா ஏற்றுக்க முடியும். இதுதான் நமக்கும் அவர்களுக்கும். இப்போ இவர் உயிர் கொள்ள மாட்டேன், நான் இங்கே இருக்கேன். கூட யார் இருக்கா? நரசிம்மவர்மருடைய மனைவி இருக்கா. அவள் ஒரு பாண்டிய தேவி. அவள் தான் இந்த பாண்டிய மன்னனுடைய மங்கையர்க்கரசியாருடைய கணவனுடைய சகோதரி. இப்போ வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ ஒரு சீன் நான் சொல்ல போகிறேன். நிறைய சிற்றரசர்கள்லாம் போகிறாங்க. அதில் ஒரு சிற்றரசர், சோழர்கள் தான் வீக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா ஹிஸ்டாரிக்கலாக. அப்போ ஒரு குறுநில மன்னர், சோழ மன்னர், அவர் பொண்ணை எங்கே விட்டுட்டு போகணும்னு தெரியல. அப்போ ராணிக்கிட்ட சொல்கிறார், அம்மா நான் போகிறேன், என் பொண்ணை இங்கே விட்டுட்டு போகலாமா? விட்டுட்டு போ. அந்த பொண்ணு தோட்டத்துக்கு போய் பூ பறித்து, மங்கைன்னு பேர், மானின்னு பேர் அவளுக்கு, பூ பறித்து சிவத்தொண்டு பண்ணுவாள். இவர் தான் போருக்கு போலியே இந்த பாண்டிய மன்னன். இவரும் அழகாக தோட்டத்தில் சுற்றுவார். இந்த பொண்ணு மீது ஒரு காதல் வரும், அவளுக்கும் இவர் மீது ஒரு அன்பு. ஒரு சமயத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்படுறேன். ராணி சொல்கிறா, முதல் விஷயம் பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் வேறு வேறு மதம். நீ சமணம், அவள் பயங்கர சிவபக்தி உடையவ. உன்னோட நான் சமணம்லாம் இருந்தாலும் இங்கே பல்லவரோட வந்தேன் ஏகாம்பரேஸ்வரன், நான் ஒத்துண்டேன். அவள் சமணம் வருவாளான்னு எனக்கு தெரியாது, அவள் தீவிர சிவபக்தி. என்ன பண்ணுவேன்? நீ மாறுவியா? நான் மாற மாட்டேன். ஆனால் அங்கே தான் ஒரு கோயில்னு இருக்கேன், அங்கே அவள் போனால் எதுவும் கேட்க மாட்டேன். அங்கே பெரிய கோயில் இருக்குங்க நம்ம மதுரையில், மீனாட்சி கோயில். அங்கே அவள் போட்டோம், நான் எதுவும் கேட்க மாட்டேன். இவளுக்கு ரொம்ப ஆசை அவர் மீது, அதனால் கேட்குறாங்க. இவளுக்கு பிடிக்குது. அதாவது சிவத்தொண்டர்கள் மனத்தால் ஒருவரை நினைத்து விட்டால் இன்னொருத்தர்கிட்ட வாழ மாட்டார். ஆனால் சிவத்தொண்டர்கள் பெண்கள் கேட்குற மிகப்பெரிய விஷயம், வர கணவர் சிவத்தொண்டராக இருக்கணும். அந்த பெரிய குவாலிஃபிகேஷன் இவர்கிட்ட கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மனைவி கணவனை வாங்க கோயிலுக்குன்னு கூப்பிடுவாங்க. நல்ல கணவராக இருப்பாங்க, கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, எப்போ தான் வருவாங்க. இன்னைக்கு வரீங்களான்னு கேட்டு வரலனாலும் வலிக்கும். எவ்வளோ தடவை கோயிலுக்கு போனாலும் கணவனோட போகிறது பிடிக்கும். அப்போ அந்த பக்தி தொண்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடையாது. இவ சொல்கிறா, மனதால் அவரை நான் வாழ்ந்து விட்டேன், மாற்றிடுவேன். பெண் நினைத்தால் ரொம்ப ரொம்ப சமணத்தில் ஊறிய 2 நாயன்மார்கள் கிடைச்சிருக்காங்க. ஒன்று திலகவதியாரால் அப்பர் சுவாமிகள் கிடைச்சார், மங்கையர்க்கரசியாரால் நின்ற சீர் நெடுமாறன் கிடைச்சார். சரின்னு திருமணம் ஆகுது. அந்த போரில் வெற்றி, கல்யாணம் ஆயிடுச்சு. இவளுக்கு விபூதி வச்சுக்காம இருக்க முடியும். இந்த அரசன் என்ன சொல்றாரு, விபூதி வச்சா கேட்க மாட்டேன்ட்டு, அதனால வைக்கிறா. எனக்கு அவளுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் விபூதியோட இவ போனால் அது தீட்டுன்னு பார்த்துட்டு இவர் சாப்பிடாம இருக்கார். கணவன் சாப்பிடாம இருக்காரேன்னு இவளுக்கு வருது. இதை தீட்டுன்னு நினச்சிடுற. சிவான்னு சொன்னால் அவர் காதில் அது தீட்டு பட்டுடுச்சுன்ற. அன்று உணவு உட்கொள்ள மாட்டேன்றார். கணவன் மீதும் பிரியம் உண்டு. அப்பானாலும் பிடிக்கும், புருஷனாலும் பிடிக்கலாம். அப்பானா இவரை பிடிக்கும் அவளுக்கு. ஆனால் அவர் சாப்பிடாம போயிடுவார். ஆனால் விபூதி வச்சுக்காம என்னால் இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? சந்தனத்தை எடுப்பாளாம், சந்தனத்தில் கொஞ்சம் விபூதியை கலந்துருவாளாம், கலந்து மாறு முழுக்க தடவிப்பாளாம். கணவன்கிட்ட போகும்பொழுது ரொம்ப வாசமாக சந்தன வாசனை எப்படா. ஆனால் அந்த சந்தனத்துக்குள்ளே இருக்கிற விபூதி அந்த மன்னன் கண்ணில் தெரியாது. பல சமயம் அந்த நெற்றியில் சமய சின்னத்திற்கு பயந்து அந்த மார்பில் தடவிக்கொண்டால் அதுதான்
படையெடுப்பின் பொழுது சமய சின்னம் கூடாதுன்னு சொல்கிறதுனால தான் இன்றும் நம்முடைய திருமாங்கல்யத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று விபூதி இருக்கும், இல்லைன்னா திருமண் இருக்கும். எப்பனா அந்த திருமாங்கல்யத்திலாவது விபூதி வச்சுப்போம், அந்த வைணவர்கள் எல்லாம் நாமம் சொல்லக்கூடிய திருமண் வச்சுப்போன்னு சொல்லி வந்தது தான் நம்ம தாலி பழக்கம். இங்கேயாவது மறைச்சி வச்சுப்போம், ஏன்னா இந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு. படையெடுப்பு முகலாயர்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக தெரியாது, அப்போ நான் சமய சின்னம் வச்சுக்கிறேன், என்னுடைய கணவரை எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி ஒழிச்சாவது நம்முடைய பெண்கள் அந்த சமய சின்னத்தை வைத்திருக்கின்றனர். இன்னைக்கு விபூதி வைக்கலான் இருக்கா, நான் எவ்வளோ பேர் வைக்கிறோன்னு தெரியல. பட்டையாக வைக்க வேணாம், ஒரு கீத்து அதை வைக்கணும். அதாவது இந்த விஷயம் ஒரு ரொம்பவே ரொம்பவே இதுவாக டிப்ளமேட்டிக்காக பதிவு பண்ணுறேன். நம்முடைய சின்னங்கள் எல்லாமே ரொம்ப கிண்டலுக்குரியதாக ஆயிடுச்சு, அதுதான் வருத்தமாக இருக்குது. விபூதி வச்சா பட்டையை அடிச்சிட்டான், நாமம் போட்டான், இதெல்லாமே கிண்டல் விஷயமா இருக்கிறதுனால நம்முடைய குழந்தைகள் அது ஏதோ ஒரு அவமானமாவோ நகைச்சுவையாவோ கிண்டல் அடிப்பாங்க என்னன்ற மாதிரியும் நினைக்கிறேன். இப்போ மற்ற மதத்தினர் வெள்ளிக்கிழமை போய் பூஜை பண்ண போகிறாங்க, அவர்கள் தொழுகை என்றால் நம்ம மதிப்போம், அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுப்போம், நம்ம அவங்க தொழுகையை என்றைக்குமே எதுவுமே சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு மதத்தினர் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் போய் அவர்களுடைய சுவாமியை வணங்குறாருன்னா மதிப்போம், நம்ம கிண்டல் பண்ண மாட்டோம். அவர்கள் தான் நம்ம நகைச்சுவையாக சொன்னார்னா வேறு மதத்தினர் இப்போ சொல்லலை. இங்கே இருக்கிற ஒரு சிலரே பட்டை அடிச்சிட்டான், கோவிந்தா தான், நாமம் போட்டுட்டான் அப்படின்னு சொல்ல 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 அந்த சமய சின்னம் வச்சுட்டு போனால் அது ஏதோ நகைச்சுவைக்கான பாத்திரமாக மாறிடுவோம்னு குழந்தைகள் அதை ஒரு சின்ன இழுக்காக நினைக்கிறார்கள். அந்த நிலை மாறும். ஏன் நான் வச்சுட்டு போகிறது எனக்கு இது அழகு, இது என்னுடைய ரக்ஷம், என்னுடைய கவசம், எங்கள் தாத்தா பாட்டி தாத்தாவோட தாத்தா இதெல்லாம் வச்சுருக்காங்கப்பா, விபூதி வச்சுருந்தா நான் வருவேன், அது ஒரு அழகு, அது ஒரு கம்பீரம். சரி, நம்ம மாணிக்கு வந்துடலாம். இவள் வந்துட்டா இப்போ இந்த லெவலில் தான் இருக்கு. இவ தினம் தினம் சுவாமி கிட்ட வேண்டுவா. ஒரு நாள் என்னுடைய கணவர் இன்னைக்கு மதுரை கோயில் போனால் குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஆகும் மீனாட்சியை பார்க்க. ரொம்ப கம்மியாக நான் சொல்கிறேன், 3 மணி நேரம் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிருந்தால் ஆளே இருக்க மாட்டாங்க, ஏன்னா 2 பேர் தான் போவாங்க கோயிலுக்கு. ஒன்று மங்கையர்க்கரசியார், இன்னொன்று கூட குலச்சிறையர். இப்போ கல்யாணம் ஆகுது, அந்த ஒரு அழகான விஷயத்தை சொல்லாமல் இங்கே வந்துட்டேன். கல்யாணம் பண்ணும் பொழுது சீதனம் கொடுக்கும், கட்டில் பீரோ வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் சீதனம். இப்படி சீதனம் கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுது, என்ன கொடுக்கலாம், கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க நீயோ சிற்றரசு போகிறது, பாண்டிமாதேவியாக உன் பொண்ணு போகிறான், சோழ நாடு உங்களோடது சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, அவங்களுக்கு நீ என்னப்பா கொடுத்துருவேன்றாங்க. சரி, என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன், ஒரு ஆளையும் சீதனமாக அனுப்பு. 2 ஆள் எனக்கு அடியேனுடைய நினைவுக்கு தெரிஞ்சு 2 ஆள் 2 கல்யாணத்தில் சீதனமாக வந்தாங்க. ஒருத்தர் குடியையே அழிச்சாங்க, ஒருத்தர் குடியையே வாழ வச்சாங்க. கைகேயோட வந்த மந்தரை அப்படின்றவ குடி அழித்தாள், ராமனை வனவாசம் அனுப்பினார். கைகேயிக்கு நல்லது சொல்கிறேன்னு கெட்டது பண்ணும். இங்கே இந்த மாணி கூட யார் அனுப்பணும்னு பார்க்குறார். ரொம்ப சிவபக்தியோடு இருக்கிற குழந்தை சமணர்களாக இருக்கிற இடத்துல போகிறாளேன்னு சோழ மன்னனுக்கு கொஞ்சம் வருத்தம். அப்படி இவன் மனசார அவரை பிடிக்குதுன்றா, அவரும் இவ கோயில் போகிறத எதுவும் சொல்ல மாட்டேன்றார். இதை தடுக்கக்கூடாது, பெரிய வரன், நல்ல இடம், குலச்சிறையாருன்ற ஒரு அமைச்சர், ரொம்ப அறிவார்ந்த சிவபக்தியுடைய ஒரு அமைச்சர், ஒரு மங்கையர்க்கரசிக்கு சகோதரன் மாதிரி, அவரை தான் சீதனமாக கொடுக்குறார். குலச்சிறை யாரு, மங்கையர்க்கரசி, 1 வாங்கினா 1 இலவசம்னு வந்த சீதனம். இதெல்லாம் தெரியாது நமக்கு, குலச்சிறைன்னு தெரியும், அமைச்சர்னு தெரியும் உங்களுக்கு. அவர் மங்கையர்க்கரசியோட சீதனமாக வந்தது யாருக்கு தெரியும், சீதனமாக வர. அப்போ கோயிலுக்கு போகணும்னா யார் வருவா, கம்பெனியே இல்லையே அவளுக்கு, அவ்வளோ பெரிய இருண்ட கோயில், மக்கள்லாம் உள்ளே போனால் மன்னன் எவ்வழியோ அப்படி தான் இருக்கும். சமண கோயில், சமணர்களாக மாறிட்டான். எது, மீனாட்சி ஆண்ட மதுரை, சங்கம் வளர்த்த மதுரை, நக்கீரர் திருமுருகாற்றுப்படை வர காரணமாக இருந்த மதுரை, அங்கே ஆள் இல்லாமல் இருண்ட கோயிலாக இருந்தது மீனாட்சியின் திருக்கோயில். இவன் மட்டும் போவா கூட குலச்சிறை. கணவன் எதுவும் திட்டமாட்டார், இவர் ஒழிச்சு ஒழிச்சு விபூதி வச்சு. ஒரு நாள் தோணுது, இந்த நிலை எப்போ மாறும் சுவாமி, இந்த இடம் முழுக்க விளக்கேற்றும், கூட்டம் கூட்டமாக மக்கள் வரணும். அவள் கனவு இன்னைக்கு நினைவாச்சுல்ல, கூட்டம் கூட்டமாக இருக்கு. இன்னைக்கு மங்கையர்க்கரசி போனால் இந்த மதுரையை தானே நான் எதிர்பார்த்தேன். சித்திரை திருவிழானா எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க,
எவ்வளோ லட்சம் பேருக்கு விருந்து சாப்பாடு நம்மளாம் நேரலையில் பார்க்குறோம். அடியெல்லாம் ஒரு சேனலுக்கு போயிட்டு மீனாட்சி கல்யாணத்தை நேரடி வர்ணனை பண்ணுறேன். இதெல்லாம் அவ கண்ட கனவு தானே. அதாவது ஒரு நல்லவர்கள் இருந்தால் அந்த இடத்தினுடைய வீரியம் இருக்காதுன்றதுக்கு தான் நேத்தி அங்கம்பூம்பாவை இருந்த அந்த அத்திக்கொட்டைக்கு தான் அத்திக்கொட்டை ஆஸ்பத்திரின்னு சொன்ன. சில இடங்களுக்கான சக்தி இருக்குங்க. அப்படி எந்த அளவு திலகவதியார் நம்முடைய நாவுக்கரசரை மறுபடியும் சைவத்தை தழைக்க செய்தார்களோ அது மாதிரி ஒரு நாட்டையே மாத்திருக்கா மங்கையர்க்கரசர். ஆண்கள்ல ஒரு அடியார் பேருக்கு தான் நாவுக்கரையன்னு ஆரம்பிக்கிறார். எல்லா அடியார்களுக்கும் அடியார் பேரை சொல்லிலாம் ஆரம்பிக்கலங்க சேக்கிழார். ஆனா அடியார்களை தெய்வமாக வணங்கி சுவாமியை கூட கொஞ்சம் உரிமையா கேட்பார், அடியார்களை கேட்கவே மாட்டார். ஆனா எந்த அடியார்கள் சரித்திரத்திலையும் அடியார்கள் பேரை சொல்லி ஆரம்பிச்சாரா? கிடையாது. ஆண்கள்ல ஒரே அடியார் நாவுக்கரசன் ஆரம்பிக்கிறார். இங்க மங்கையருக்கு ஒரு தனி அரசின் இவ பேரை சொல்லி. ஏன் நாட்டையே ஒரு பொண்ணு நினைச்சா மாற்ற முடியும்ன்றதை நமக்கு கற்றுக் கொடுக்க. அங்க நாவுக்கரசர் அப்பூதியடிகள்ன்ற சீடர். இந்த நாவுக்கரசரை குருவாக நினைத்தே அப்பூதியடிகள் உய்வு பெற்றார். அவர் தான் இங்க நாயன்மாராக இருக்கின்றார் என்றால் மங்கையர்க்கரசி என்ற ஒருவரால் ஒருவர் நாயன்மாராகவே மாறப்போகின்றார் என்றால் இருவரும் குருவுக்கு சமானமானவர்கள். பிறர்கள் கொள்கை, இவர்கள் இருவரும் ஒரு அடியாரையே உருவாக்கியவர்கள். அதனால அவள் பெயர் மங்கையர்க்கு ஒரு தனியரசு. அதனால இவ பார்த்தா இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை விட்டுடக்கூடாது. கணவன் மனசும் கோணக்கூடாது. நல்ல அன்பான கணவன், காதல் கணவன். என்ன பண்ணலாம்? குலச்சிறையார்கிட்ட சொல்கிறேன், எப்படியாவது ஒரு குழந்தை இருக்கான் சம்பந்தர்னு, அதை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? யாருமே வரவேற்க கூட இருக்க மாட்டாங்க. நம்ம 2 பேர் இருக்கோம் போதும். மீனாட்சிக்கே நம்ம 2 பேர் தானே, அந்த குழந்தைக்கும் நம்ம 2 பேர் இருக்கு. அந்த குழந்தை வந்தால் ஏதாவது இங்கே நடக்கும்னு தோணுது. இதுக்கு மேலே எனக்கு சக்தி இல்லை. பாண்டிய நாடு மதுரையை நான் எல்லாரும் விபூதி வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, நான் போய் முயற்சி பண்ணுறேன். குலச்சிறையார் எங்கே போகிறார்? வேதாரண்யம் திருமறைக்காடு போகிறார். அங்கே போன உடனே இந்த மாதிரி சொன்ன உடனே வரேன்றார். அப்போ தான் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிறேன். நாவுக்கரசர் சொல்கிறார், இப்போ நாளும் கோளும் உங்களுக்கு சரியில்லை. அப்போ தான் நம்முடைய சுவாமிகள் சம்பந்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரம் பொக்கிஷம் கோளறு பதிகம் அருளுகின்றார். வேயுரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நாளும் கோளும் சிவபக்தர்களை எதுவும் செய்யாதுன்னு சொல்லிட்டே வந்திருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் நமக்காக உனக்கு கொடுக்குறேன். மற்ற இடமாவது பூம்பாவைன்ற ஒரு ஹஸ்தி இருக்கு, அவளை கொடுக்கணும். திருமருகளில் ஒரு உயிர் கொடுக்கணும். அங்கே எந்த அருளி செயலுமே இல்லையே சுவாமி, நீங்கள் அனுமதிக்கணும். சிவபக்தர்களை நாளும் கோளும் பண்ணாதான்னு கேட்டால் விட்டுருக்க மாட்டேறான். அங்கே அப்போ கொடுத்த பாட்டு யாருக்கு? நமக்கா. அந்த பாட்டும் சிதம்பரத்தில் எந்த பூச்சியும் சாப்பிடாம கிடச்சிருக்கேன். இப்போ சுவாமி அந்த பாட்டை நமக்காகவே அங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இந்த பாட்டை பாடுங்கள். 2026 உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கும் யாராக இருந்தாலுமே நம்ம ஏதோ வந்து 27 1 12 1 இருப்போம். அதை விட்டு எதுவுமே மாற முடியாது. அதனால் கவலையே படாதீங்க. எந்த பெயர்ச்சி இருந்தாலும் அவர்களை இந்த வேயிறு தோழிபங்கன் என்ற கோளறு பதிகத்தை ஒரு பாட்டு, பதிகமே சொல்லலை, பாட்டு சொல்ல சொல்லுங்கள். சிவபக்தியில் இருங்கள். நாளும் கோளும் அடியார் பெருமக்களையும் எதுவும் செய்ய. அப்படிதான் வரார் சம்பந்தர். உள்ள வரும்பொழுது சொல்லிட்டாரு, காலையில வராருன்ட்டார் சேக்கிழார். இவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உள்ள வரும்பொழுது அவர் பாடின பாட்டு பூபாலமா, அது காலையில பாடுற பாட்டா. அதனால காலையில வந்தார். விடியற்காலை வந்ததால் மதுரைக்கு விடியல் வந்து விட்டதுன்னு எழுது. மங்கையர்க்கரசி வளவர் கூன் பாவை, அதுவரை கூன் பாண்டியன்னு பேர். நம்ம யாருக்கும் தெரியாது நிஜமாவே கூனா இருந்தாரான்றது ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன். ஒரு பக்கம் உடம்பால் அப்படி இருந்திருக்கலாம், சொல்றதுக்கு இல்லை.
இன்னொரு பக்கம் அப்படி இல்லாமையும் இருக்கலாம். அப்போ ஏன் கூன் பாண்டியனா மனசால கூன் போட்டு இருந்தாங்க, மனம் குறுகி இருந்துதான், கூன் மனம். அதனால கூன் பாண்டியனா அவன் சைவம் அப்படியே வந்த உடனே நிமிந்தானா நின்ற சீர் நெடுமாறன மாதிரி உள்ள வரா. வந்துட்ட உடனே மீனாட்சிக்கு ஆசை. பால் கொடுத்தது அவ தானே, சீர்காழியில் கொடுத்தா என்ன, சிதம்பரத்தில் கொடுத்தா என்ன, கொடுத்தது அவ தானே. ஏய் குழந்தை வருதுங்க, என் ஊருக்கு வருது, என் ஊருக்கு வருது. ஏன்னா மீனாட்சி முதல்ல வந்தது சுவாமிங்க சுந்தரேஸ்வரர், 2 ஜெனரேஷன் கழிச்சு தான் மீனாட்சியே பிறக்கிறா. ஆனால் மதுரைனா சுந்தரேஸ்வரர் நான் சொல்கிறோம், மதுரைனா மீனாட்சி. அப்போ அவளுக்கு ரொம்ப ஆசை, என் ஊருக்கு வருது குழந்தை, என் ஊருக்கு வருது, என்ன பாடப்போகுது அப்படி இருக்கா. அந்த குழந்தை மங்கையர்க்கரசின்னு பாடு. இது என்ன பாடணும்னு பார்த்தா, இரு அவ தானே கூப்பிட்டா பாடட்டும், சிவத்தொண்டர் தானே. மங்கையர்க்கரசி வளவர் கொன் பாவை வரிவளை கைமட மாணி பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. 4 வரியில் இந்த பையன் பார்த்தீங்களா என்ன பாடு. உன்னை பாடுவான், இரு. பொங்கழலுருவன் பூதநாயகனார் வேதமும் பொருள்களும் அருளி உங்களை பாடுறான். உன்னை விடமாட்டான். அங்கையர் கண்ணி பத்தியா, குழந்தை விடுமா, உங்ககிட்ட பால் குடிச்ச குழந்தை. அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. இதுதான் இப்போ ஆலவாய். நமக்கு சைதாப்பேட்டையா தெரியலையே, எல்லாரும் அந்த மாதிரி தானே இருக்கீங்க. ஆலவாயாவதும் இதுவே. அவருக்கு பிரச்சனை சொல்லப்படுது, கொஞ்சம் வேகமாக போயிடலாம். பிரச்சனை சொல்லப்படுது, பார்த்துக்கலான்றாரு. மடத்தில் தங்குற சமணர்களுக்கு தெரிகின்றது, மடத்திற்கு தீ வைக்கின்றார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம். அதனால் பார்த்தாரு, சுவாமி மட்டும்தான் சூளை கொடுத்து ஆட்கொள்வாரா, ஏற்கோன் கலிக்காம நாயனாரையும் நாவுக்கரசரையும். சுவாமி அருளாளர் நான் சூளை கொடுக்குறேன், வைத்த வலி தானே கற்றுக் கொடுத்துருக்கார் அப்பா. வைத்த வலியை போக்கவும் கற்றுக் கொடுத்துருக்கார், வைத்த வலியை கொடுக்கவும் கற்றுக் கொடுத்துருக்கார். வச்ச தீயை பார்த்தாரு, கரெக்டில் நாவுக்கரசர் சொன்னது. ஆனால் நாளும் கொடுமை தான், நம்மளை ஒன்றும் பண்ணாதே. இந்த தீ ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ஃபாஸ்ட்டாக போனால் பக்குன்னு அவனையே பற்றிக்குமே. மங்கையர்க்கரசிக்கு என்ன பதில் நான் சொல்லுவேன், அவன் என்ன புள்ள மாதிரி நினச்சி கூப்பிட்டுருக்கான். உண்மை என்ன தெரியுமாங்க, மங்கையர்க்கரசிக்கு குழந்தை கிடையாது, அவள் இன்னும் தாயாகலை. ஆனால் அவள் சிறந்த தாயா. இதை நான் இங்கே சொல்லியிருக்கேனான்னு தெரியல. அழகாக ஒரு பட்டி மண்டபம் நடக்கும். குழந்தை ஞானசம்பந்தர் அழறாரு. ஞானசம்பந்தர் மீது ரொம்ப பிரியம் வச்ச மங்கையர்க்கரசி சிறந்த தாயா, இல்லை பார்வதி பால் கொடுத்தாளே அவ சிறந்த தாயா, இல்லை குழந்தைக்கான உண்மையான தாய் அந்த பகவதி சிறந்த தாயா? பகவதி சிறந்த தாய் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா பெத்த குழந்தை அழுதா துடிச்சிருவா, பால் கொடுப்பான். பார்வதி சிறந்த தாய் தான். இவையில் எந்த குழந்தை அழுதாலும் ஒன்று திருமுலைப்பாலை கொடுக்கணும், அந்தளவு அந்த குழந்தைக்கு தவப்பயன் இல்லையா, யாருன்னா பண்ணியாவது வாங்கி கொடுக்கணும், அது உன் பொறுப்பு. பசியோடு நான் அழுதனா நான் என்ன ராமலிங்க வள்ளலாரா, எனக்கு அவள் அண்ணி மாதிரி வந்து அவளே கொடுக்க. ஆனால் என்ன பண்ணுவான்னா யார் மூலமாவது கொடுத்துருவா. எவ்வளோ தடவை பசியில் இருப்போம், திடீர்னு ஒரு அடியார் வந்து கொடுப்பாங்க நமக்கு, எப்படியா கொடுத்துருவா, அதை அவ பொறுப்பான். ஞானசம்பந்தர் அம்மாவுக்கு பாசம், இவளுக்கு கடமை பண்ணிதான். இதெல்லாம் நான் பெருசுலாம் சொல்ல முடியாது. நீ தாயினா குழந்தைக்கு சோறு போடுறது பிரைமரிமா, நீ சிறந்த தாய் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் சிறந்த தாய் மங்கையர்க்கரசி. ஏன் வேலைக்கு தானே கூப்பிட்டுருக்கா, அவளுடைய சுயநலத்திற்கு தானே கூப்பிட்டா. சுயநலத்துக்கு கூப்பிட்டானா அவள் மகன்னு கூப்பிட்டா. எப்படிப்பா ரொம்ப பிடிக்கும் மகன் கூப்பிட்டாலாம் இல்லையா. சம்பந்தர் சரித்திரத்தை கேட்குறாளாம். குழந்தை அழுதுதுன்னு சொல்லும் பொழுது குழந்தை கருவுற்று இதுவரை குழந்தை பிறக்காத மங்கையர்க்கரசி மார்பில் பால் வந்துருச்சு. ஒரு பெண்ணுக்கு எப்போ பால் வரும்னா அந்த குழந்தை ஈன்ற பிறகு தான் வரும். இந்த சயின்ஸே புரியாது. என்னங்க இதுக்கப்புறம் யாருங்க பால் கொடுக்குறான், அந்த ரத்தம் எப்படி எந்த கால்குலேஷனில் பாலாக மாறுது? நான் பேசுகிறேன்னா உங்களோட சின்ன பொண்ணாக இருக்கலாம், பெரியவளாக இருக்கலாம், உங்கள் சம வயதாக இருக்கலாம். இது ஒரு தாயுடைய விஷயம். நமக்கு யாருக்குமே இங்கே அருவருப்பாக தோணாது. எந்த தருணத்தில் ஒரு பெண்ணினுடைய ரத்தம் பாலாக மாறுகின்றது? குழந்தை வந்த உடனே குழந்தை வயத்துக்கு வேணும், வெளியில் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே
நல்ல ஃபுட் இல்லை, அம்மா பால் ரத்தம் மட்டும்தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நாள் வயிற்றுக்குள்ளே இருந்தது அந்த குழந்தை, அதுதான் சரியாக இருக்கும். அந்த வெள்ளை கலர் பாலாக சிவப்பு கலர் ரத்தம் மாற வைக்கிறாங்கன்னா கடவுள் இல்லைன்னா எப்படிங்க சொல்லுவேன்? எதுவுமே முடியலையே. லாக்டோஜன் குழந்தைங்களும் இருக்குது, விடுங்க, பசும்பால். ஆனால் இதுதானே உண்மை. அப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு பால் ஊறாதே. இப்போ கருவுற்று இருக்கின்றோம், அலுவலகத்தில் இருக்கோம், குழந்தை அழுவும்லன்னு நினச்சா 3-4 மணி நேரத்தில் பால் கட்டிடும். குழந்தைய பற்றி நினைக்கும் பொழுது கட்டின பாலிலிருந்து பால் வரும். இது உண்மை. உங்கள் அம்மாக்களுக்கெலாம் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இப்போ மங்கையர்க்கரசிக்கு பால் ஊறிடுச்சா, அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லைங்க. அவள் சம்பந்தர் அழுதாரன்ட்ட உடனே இவளுக்கு வந்த உடனே பகவதிக்கு வர்றது சயின்ஸ், இவளுக்கு வர்றது அருள். அப்போ இப்போ யார் சிறந்த தாய்னா பார்வதியே மங்கையர்க்கரசி ஜெயிக்கட்டோன்னு விட்டாலாம். அவ்வளவு சிறந்த தாயா மங்கையர்க்கரசி. பார்த்தாரு, வரி வளை கைமட மாணி, நிறைய வளையல் போட்டிருக்கிற மாணினாரான். ஏன் கவலைப்படாத, உன் கணவனுக்கு எதுவும் ஆகாது, நீ என்றும் தீர்க்க சுமங்கலியாக வளையல் அணிந்து கொண்டு இருப்பாயின்ற ஒரு உறுதி கொடுக்குற. அதனால் வரும் பொழுதே மங்கையர்க்கரசி வளவர்கோன், உன்னுடைய கணவன் கூன் பாண்டியன் மனசா உடம்பா நமக்கு தெரியாது, ஆனால் அவன் வளர்ந்துருவான், கவலைப்படாத. மனசாலையும் வளர்ந்துருவான், உடம்பே அவனுக்கு கூணான்னு தெரியாது, அப்படின்னாலும் அவன் நல்லா ஆகிடும். இதெல்லாம் ஒரு ரகசியமாக அவளுக்கு சொல்லிட்டார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வந்துட்டார், என்னை கூப்பிட்டாரு, அவர் வாயால் என் பேரை சொல்லிட்டாரு. வரி வளை கை மடம் என்னுடைய கணவர் உயர்ந்துருவாருன்ட்டாரு. அப்போ அவருக்கு எதுவும் நடக்காது தீமை. வரிவளை கை மடமானி, பல நாட்கள் நான் இதே மாதிரி அவரோட வாழ்வேன், நிறைய வளையலோடு இருப்பேன்ட்டாரு. இதெல்லாம் அவர் சொன்னது அவளுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்போ பார்த்தா தீ பத்தியாச்சா, இந்த தீ பாண்டியன் வயிற்றுக்கு டுபுக்குன்னு போட்டோன்னு சொல்லிட்டா பக்குன்னு எரிஞ்சிடும். அவனுக்கு அந்த ஹீட் தாங்க முடியாமல் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அம்மா மங்கையர்க்கரசினா, அப்போ அம்மாவினுடைய அந்த கணவனுக்கு இவர் பொறுப்பு இல்லை. பையவே சென்று பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று வலி வரட்டும் அப்படின்ட்டாராம். அந்த நெருப்பு அவர் பேச்சை கேட்டு, ஒரு பெட்ரோல் விட்டு நெருப்பு பண்ணால் புக்குன்னு தானங்க வரும், பொறுமையாக போகுமா? போகாது. ஞானசம்பந்தர் சொன்னதால் அந்த ஜோதியானது, தீயானது, நெருப்பானது கட்டுப்பட்டு பொறுமையாக போய் அவர் வயத்தில் கொஞ்சமாக இதை வலிக்குதே, ஃபுட் பாய்சனும், இந்த தண்ணி குடிச்சு பார்க்குறார், வயிற்ற வலி, சூளை நோய் அப்படியே வருது அவருக்கு, துடிக்க துடிக்க வலிக்கு. அப்பொழுதுதான் சமணர்கள் ஒரு புறம், இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக வந்துடுறேன், சமணர்கள் உடலை அப்படியே செரிப்பாதியாக வைத்து நாங்கள் ஒரு புறம் எங்கள் மருத்துவம் மயில் பீலி கொண்டு செய்கின்றோம், ஞானசம்பந்தர் அவருடைய தெய்வத்தின் பலனை காண்பிக்கட்டும்னு சொல்லும் பொழுது திருநீறு தடவி, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமை பங்கண் திரு ஆலவாயான் திருநீரே, ஆலவாயான் திருநீரே, ஆலவாயான் திருநீரே. பூம்பாவை பதிகம்னு மயிலையில் நடந்ததை சொன்னேன். அப்படியே உருகி தான் நம்ம எல்லாருமே சொன்னேன், நீங்கள் கேட்டீங்க. ஆனால் காலத்துக்கு நம்மளால் 2 விஷயம் ரொம்ப அவசியப்படுது. 1, உயிரோடு இருக்கும் பொழுது நோய் நொடி இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழும். அதில் 2, 1 நம்பிக்கையின் பேரில் வைக்கும் விபூதி, அதுதான் திருநீற்று பதிகம். இன்னொன்று நவக்கிரகத்தால் எந்த உபாதைகளும் இருக்கக்கூடாது, அது கோளறு பதிகம். 2மே இன்று நமக்கு நாளும் நாளும் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் என்றால் இது 2ம் காழியூர் பிள்ளை பாடுவதற்கு காரணம் மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கரசி கூப்பிடலனா கோளறு பதிகம் பாடிருக்க மாட்டேன், மங்கையர்க்கரசி கணவருக்கு உடம்பு சரியில்லைனா திருநீற்று பதிகம் கிடைச்சிருக்காது. அப்போ 2த்துக்குமே காரணம் மங்கையர்க்கரசினா அவளை வணங்காமல் பெண்ணடியார்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை நிறைவு செய்ய முடியுமா? அவளுடைய திருவடிகளையும் நாம் வணங்க வேண்டும். வருகின்றார், குணப்படுத்துகின்றார், எல்லாம் சரி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அடியன் முதல்ல 4வர் துதியில் தான் ஆரம்பிப்பேன். எவ்வளவோ அருளி செயல்கள் பண்ணியிருக்கார் சம்பந்தர். ஆனால் 4வர் துதியில் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஊழியர் அப்படின்னா உலகத்தை ஆண்ட
பாண்டியன் அவனுடைய வெப்பு நோயை தீர்த்த புகழீன்ற சீர்காழியினுடைய மன்னனையே போற்றி, உன்னுடைய திருவடிகளை போற்றி. அப்ப சம்பந்தருக்கு ஒரு பானை சொத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க அவர் அருட்செயல் அப்படின்னு சொன்னா அதில் வந்தது இந்த அருளிச்செயல். ஏன் மற்றதுல ஒருத்தரோ ஒரு குடும்பமோ பயன்பெற்றிருப்பாங்க, இது ஒன்று தான் ஊரே மாறியது பக்திக்கு. இதனுடைய செயல் பெருசு, அதனால் இதுதான் சொல்லப்பட்டது. அடுத்தது காலம், அதையும் நான் ஹிஸ்டாரிக்கலாக சொல்லணும், ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இது தேவை. இப்போ இந்த நின்ற சீர் நெடுமாறன்னு இந்த கூன் பாண்டியன் இருக்கார் இல்லையா, இவருக்கான பாட்டே எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10. நான் மங்கையர்க்கரசிக்கு 2-3. என்னம்மா இவ்வளோ இருக்கேன்? ஏன்னா இதெல்லாம் சம்பந்தர் சரித்திரத்தில் வந்துடும். இதில் இருக்கிற மிகையான விஷயங்கள் சம்பந்தர் சரித்திரத்தில் வர்றதுனால இவர்கள் இருவரும் நாயன்மார்கள்ன்றதால இவங்களுக்கும் லிமிட்டாக வரும். அப்போ இந்த நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்ற அவருடைய பாட்டு 10 தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் வீரத்தை பற்றி, திருநெல்வேலியில் போய் அவர் வின் பண்ணதை பற்றி இப்படிலாம் பராக்கிரமங்கள் வருது. அது ரொம்ப அழகாக இருக்கும். காலம் நேரம் கருதி நான் இப்போ சொல்லலை அதெல்லாம். அதில் கூட பார்த்தீங்கன்னா நின்ற அப்படின்னா காலத்துக்கும் நிற்க போகிறார் அவருடைய புகழ். இன்னைக்கு இந்த நொடி வரை அவரை பேச போகிறோம். நின்ற சீர் நெடுமாறன். இதில் இன்னொரு அழகு என்னென்னா, இவருடைய தந்தை பாட்டனார் முப்பாட்டனார்னு கொஞ்சம் பேசுகிறார். அது எப்பத்துலேருந்து வருதுன்னா 500, இப்போ நம்ம 2026 2026 575 இது வருதுங்க. 575 இவருடைய இன்னொரு பாட்டனார், அதுக்கப்புறம் 25 வருஷம் அவர் ஆள்றாரு, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டனார்னு இவருடைய வாழ்க்கை வருது. இவர் எப்போ வராருன்னா இந்த நின்ற சீர் நெடுமாறன் ஆட்சிக்கு 640 வந்து 30 வருஷம் ஆள்றாரு. 30 வருஷம் ரொம்ப செம்மையாக ஆண்டு, அதில் ஒரு 7-8 வருஷம் சமணத்தில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் சைவம் வந்து ஒரு 17-18 வருஷம் நல்லா ஆண்டு, 40னா 50 60 70 வரைக்கும் அவருடைய காலம்னு இருக்கு. இப்போ சம்பந்தர் வாழ்க்கைக்கு வரும். சம்பந்தர் பிறந்தது அப்படின்னு சொல்கிறத பார்க்கும் பொழுது 639 அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள், இதில் தப்பாக இருக்கலாம், ஆனால் முடிஞ்ச அளவு கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு அவசியம் இல்லை. ஓரளவு காலத்தினுடைய இதெல்லாம் பார்க்கும்பொழுது 639 ஞானசம்பந்தர் பிறந்திருக்கார். 642 ஞானப்பால் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு 50களில் 52க்குள்ளே மதுரை வந்திருக்கணும். ஏன்னா 16 வயசுக்குள்ளே இருக்கும் பொழுது இங்கே வந்துட்டார். திருவொற்றியூர் மயிலை சீர்காழின்னு போயிட்டு அவருடைய காலம் நிறைவாகின்றது. அப்போ அவர் 42லேருந்து 52க்குள்ளே இடைப்பட்ட காலங்களில், நான் சொல்கிறது 1-2 வருஷம் மாறி இருக்கலாம், அந்த சமயத்தில் மதுரைக்கு வந்திருக்கணும்னு இருக்கிறதையும், நின்ற சீர் நெடுமாறனுடைய ஆட்சி 640லேருந்து 670ன்னு இருக்கிறதையும் கரெக்டாக ஓவர்லேப் ஆகும் பொழுது இது அவர்களுடைய சமகாலத்தில் நடந்திருக்கலாம் என்பது இன்னுமே நமக்கு தெரியக்கூடிய ஒன்று. இதில் கூட பார்த்தீங்கன்னா அவரை எப்படியெல்லாம் புகழறாருன்னா, வேம்பு மாலை போட்டுருக்காரு, வாகை மாலை போட்டுட்ருக்காரு. இவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். ஏன்னா வீரத்திற்கு குறைவல்ல. ஏன் வேம்பு மாலை? பாண்டியர்களுக்கு மீன் கொடி எல்லாருக்கும் தெரியும், சோழர்களுக்கு புலிக்கொடி, சோழர்களுக்கு ஆத்தி மாலை போட்டுப்பாங்க, இவர்கள் வேம்பு. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, வேப்ப மரம்னாலே அம்பாள். நம்ம வேப்ப மரத்தை என்னவா வழிபாடு பண்ணுவோம்? அம்பாள்னே சொல்லுவோம். இங்கே அம்பாள் ஆட்சி, அம்பிகை ஆட்சி இருக்கக்கூடிய மதுரையில் வேம்பு தான். அதனால் இவர் எப்பொழுதும் என்ன பண்ணுவாராம், வேம்பு மாலை, அதே மாதிரி வாகைன்றதை சுடுவார். வாகைன்றது எப்போ சுடணும் அப்படின்னா வெற்றி பெற்றால் சுடணும். அதனால் ரொம்பவே சிறப்பாக வெற்றி பெற்றவர் அப்படின்றத பார்க்கும் பொழுது உடம்புல கூணா மனசில் கூணான்றது எனக்கு தெரியாது, அது சுவாமிக்கு தான் தெரியும், செக்கிடாருக்கு. அதனால் உள்ளத்தால் கூன் இருந்தும் நின்ற சீர் நெடுமாறனாக மாறி இருக்கலாம், உடலாலா உள்ளத்தாலா என்று தெரியாது. ஆனால் சம்பந்தர் வந்து இதை மாற்றுகின்றார். அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது மங்கையர்க்கரசியால். அதுக்கப்புறம் அன்று ஆரம்பித்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் சலிக்காமல் அழுக்காமல் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். மதுரை அப்படின்னா அந்த மீனாட்சியை ரசிக்கிறோன்னா
அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் மங்கையர்க்கு அரசி. ஏன்னா கேட்டாங்க, நான் இங்கே வந்து அடியார்கள்னு பேச போகிறேன்னு சொல்லிட்டோன்னே, யாருமா 3 அடியார்கள் தானே இருக்காங்கன்னு ஆரம்பித்த ஒரு பயணம் தான் ஒரு வாரம். ஆனால் 3 அடியார்கள் அல்ல, எவ்வளவு பெண் அடியார்களை நம்ம தரிசனம் செய்து கொண்டே வருகின்றோம். அப்படி பலருடைய தியாகங்கள், பலருடைய கொள்கைகள், பலருடைய பக்தி தான் இன்னைக்கு நம்மை இந்தளவு இந்த சைவ அடியார்களை பற்றிய செய்திகளை ருசிக்க வைக்கின்றது. தெரிந்த செய்தி என்றாலும் 1.5 மணி நேரம் நம்ம எல்லாரும் ஆடாம அசையாமல் அந்த காலத்துக்கே போயிட்டு வந்திருக்கோம்னா அப்படி பெண்ணடியார்களுடைய தொண்டு. நாளைய தினம் அம்மையாரை பேயாரை தரிசிப்போம். நிறைவாக உலக அம்மையாக இருக்கும் அம்பிகை சிவபெருமானின் மிகப்பெரிய பெண்ணடியார், அவரையும் தரிசனம் செய்து நாளைய தினம் நாம் நிறைவு செய்கின்றோம். இவ்வளோ ஒரு பொன்னான வாய்ப்பு சும்மா மேடைக்கோ அடுத்த வருஷம் வாய்ப்புக்கோலாம் சொல்லலை. ஏன்னா அப்படி சொன்னால் சுவாமிக்கு தெரியும். இங்கே இருக்கிற ஐயா சரி இந்த பொண்ணு அடுத்த வருஷம் வாய்ப்புக்கு கேட்குதுன்னு நினச்சாலும் சுவாமிக்கு தெரியும். உண்மையாகவே அவ்வளவு ஒரு அன்பான தொண்டர் குழாம். அதுக்கு ஏற்றவாறு சில இடத்துல இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க, ஆளே இருக்க மாட்டாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இவ்வளவு பேர் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு பக்தியோடு கேட்பது அடியனுக்கு பெரிய உற்சாகம். நாளைய தினம் நிறைவு நாள், நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அடியார்களுடைய புகழை பாடுவோம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கூட்டு வழிபாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவங்க சொன்னது போல் நிகழ்ச்சி அமைவதெல்லாம் கான்செப்ட் திருவர்கள் தான். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடை வந்து நம்ம கேட்குறோமோ இல்லையோ அவர் கேட்குறாருக்காக தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எப்போ ஆரம்பித்தோமோ நடராசபையில் ஆரம்பித்த இந்த நிகழ்வு அப்போ கூத்தபுராண அனுபவிச்சார். அந்த பேச்செல்லாம் இன்றைக்கு வந்து நம்ம சாமி வந்து அனுபவிக்கிறார். என்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை காது கொடுத்து சரியாக பேசுகிறாங்களா சரியாக பேசுகிறா அவரும் காதல் வாங்க மாட்டார். என்ன நம்மளை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு மனம் உகுந்து மகிழ்ந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். அதுதான் ஒரு சிறப்புக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்க்க நிகழ்ச்சியே. எனக்கு எல்லாரும் ஆசை வருவாங்க, ஜனங்க வருவாங்க, ஜனங்க வராங்களோ வரலையோ, கேட்குறாங்களோ கேட்கலையோ, கேட்க வேண்டியவர் கேட்குறாரு. அதனால் இந்த நிகழ்ச்சி முழுமையும் இறைவன் திருவடிகளை சமர்ப்பணம். அதே போல் இறைவன் நமக்கு கூட வருவார்ன்றதுக்குள்ள நிறைய இது நாங்கள் பயணி சாமி கும்பிட்றதுக்காக போனோம். நாங்கள் பயணிக்கு நானும் ஒரு 5-6 நிமிடத்துக்கு போனோம். ஒரு விஐபி மூலிமா உள்ளே போனோம். அப்போ உள்ளே கூட்டமாக அதெல்லாம் கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்க. நாங்கள் சைடில் நிற்கிறோம். சரி சாமி பார்த்து லேட்டாக ஆகும்போது நிற்கிறேன். நாங்கள் நிற்கிற இடத்துக்கு முருகப்பெருமான தங்கராஜம் போகிறதுக்காக அங்கே வந்து நிற்கிறார். நாங்கள் நிற்கிறோம், சாமி வந்து அவங்க நிற்கிறாரு. எங்களுக்கே ஒன்றும் புரியல. சரி கொஞ்ச நேரம் ஆகணும் சார், இன்னும் நாங்கள் நின்றுருக்கோம். அதனால் சாமி நம்மளை பார்க்கணுமே தவிர நம்ம போய் சாமி பார்க்குறது அவர் நம்மளை பார்க்க வராரு. அதுதான் சிறப்பு. ஆனால் இங்கே அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருக்குமே, முண்டி அடிச்சில் உள்ள முன்னாடி சாமி பார்க்க போவாங்க. அவர் நம்மளை பார்க்குறாரா அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம போய் முண்டி அடிச்சு பார்க்குறது வந்து சிறப்புக்குரியது இல்லை. அவர் பார்க்கணும், அது தான் நம்ம நடக்கணும். அங்கே நிற்கிறது வந்து எல்லாருமே அப்படியே படசூட நின்றுடுறாங்க. தப்பான விஷயம். இந்த சாமி சாணியிலேருந்து கடைசி நந்தி வரைக்கும் 2 பக்கம் வழி விட்டு வரணும். எல்லோரும் தரிசனம் பண்ணலாம். அர்ஜாம் பூஜை வந்து ஒரு 2 நிமிஷம் பூஜை தான். அது நம்ம கால பூஜை வேறு, அர்ஜாம் பூஜை வேறு. அதனால் எல்லோரும் பார்க்கணுன்ற ஒரு பாடல் பண்ணாங்கன்னா எல்லோரும் தரிசனம் பண்ணலாம். எல்லாரோட சாமியோட திருவள்ளுவர் எல்லாருக்கும் பரிமாணம் கிடைக்கணும் தெரிந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சி உபயதார் மாதிரிக்குரிய ஸ்ரீதர் பொங்கல் தெரிஞ்செடுத்துக்கொள்ளும். மீண்டும் நாளை மாதிரி சந்திப்பு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி செய்யப்படுகிறது. பொங்கல் அன்றைக்கு திரு மணிகன் அவருடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவேற்றுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.